ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ராயன் ஆடியோ ஸ்டார்டிங் தனுஷ் எப்படி இருந்துச்சு? உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி? ஓப்பனிங் எப்படி இருக்கும்? இல்லை ப்ரோ, ஆடியன்ஸ் நான் பார்க்கல. கண்டிப்பாக ஓப்பனிங் சூப்பராக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. அது நம்ம முன்னல்னு சொல்கிறது தான். எப்படி கமர்ஷியலாக இருக்குமா இல்லை இந்த அசுரன் அந்த மாதிரி கொஞ்சம் ஆர்ட் வித் கமர்ஷியலாக இருக்குமா? எந்த மாதிரி அந்த மூவியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அசுரன் எல்லாமே கமர்ஷியல் தானே, இல்லை, கமர்ஷியலாக தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டாக இருக்கும்ல. இது அந்த ஹீரோ எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குமா இல்லை எப்படி? எந்த மாதிரி ராயன்? அந்த மாதிரி இருக்கும். அதில் கமர்ஷியல் நிறைய இருக்கும். எம்ஜி சூர்யா எப்படி அவர் ரோல் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏதாச்சும் இன்சைட் சோர்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல? அவர் ரோல்லாம் பார்த்துருக்கீங்க, ட்ரெய்லர் வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருமே அடையலாம்ல, சூப்பரா அவரை ஒர்க் வாங்கினாரு தனுஷ் அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேல. ஸோ அதனால தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இல்ல ஸ்கார்த்தி ப்ரோ இவ்வளோ நெகட்டிவ் ஷேடு ரோல் பண்ணிட்டு இருக்காருல்ல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல ஒரு 1-2 இயர்ஸ் வந்து திகட்டிடாதா ஆடியன்ஸ்க்கு? இல்லை ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடாதா? அவர் தான் கேட்குறீங்க. என்ன ப்ரோ? பட் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கமிட்மெண்ட்டு நிறைய இருக்கு. ஆனால் அதை தாண்டி வந்து காமெடியாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறது வந்து இவர் மட்டும் தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் பிரகாஷ் ராஜ் பண்ணிருந்தாரு, அதுக்கப்புறம் இவர் தான். பட் ராயன் அந்த மாதிரி தெரியலையே, கொஞ்சம் சீரியஸ் மூவி மாதிரிலாம் இருக்கு. எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு படங்கள் சொதப்ப ஆரம்பிக்கும் போது விமர்சனங்கள் அதிகமாகும், அப்போதான். பார்ப்போம் அது வரைக்கும். ஹாய் கார்த்தி ப்ரோ. என்ன கோபி? நான் என்ன கேட்க போறேன், இந்தியன் 2 தான். நீங்க எவ்வளவு டிக்கெட் போச்சுங்க கேட்கலான்னு பார்த்தேன். அதான் நீ பார்த்துருப்பியா, அப்புறம் என்ன? உங்க வயால ஏதோ சொல்லி வம்பிழுத்து வரலாம். இன்னைக்கு சுத்தமாக ஞாயிற்றுக்கிழமையே வந்து ரொம்ப கம்மி தான் ப்ரோ நீங்க புக் மை ஷோல 1 out of 10 ரேட்டிங் போட்டிருக்கீங்களா போல? ஆமாங்க, 0 இல்லை, அதனால 1 போட்டேன். ஒண்ணு கூட தகுதி இல்லாத படம் தான் ப்ரோ, அது என்ன பண்றது? ஆனா நீங்க அவ்வளவு கான்பிடண்டா இருந்தீங்க ப்ரோ, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இல்ல அந்த இதுக்கு வந்து ஒரு இது வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா இருந்தீங்க. இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா சொன்னீங்க. அதெல்லாம் நான் சொல்லியா? நீ வேற, நான் இப்ப அப்படிதான் சொன்னீங்க. இந்தியன் தாத்தா 106 வயசு. ஆமா ப்ரோ, நீங்க சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். அவ்வளவு கான்பிடண்டா சொன்னீங்க. இல்ல நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் வச்சிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு அது ஒரு பேங்கா இருக்கும். கொஞ்சமா யோசிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். இவனுங்க எதுவுமே யோசிக்கல அப்படின்றது பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது. இல்ல ப்ரோ, நீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்கன்னு சொல்லி நாங்களும் நினைச்சோம்.
அப்படிலாம் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன் கோபி. ஓகே ஓகே ப்ரோ. ஒரு நம்பிக்கை தாங்க. இப்போ 20 வருஷமா படம் எடுத்துட்டு இருக்காரு, 10 படத்துக்கு மேலே எடுத்திருக்காரு. ஸோ அவர் அப்படி எடுக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை தான். எல்லாருக்குமே சோசியல் மீடியா பைத்து முடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, இந்த சீன்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரு அந்த 2019-20லயே வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளவு இதா தெரிஞ்சிருக்காதோ. அப்படியே எழுதியிருக்கிறது வந்து அப்பயும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இல்ல. இல்ல நான் இல்ல ப்ரோ, ஆனா அந்த கோவிட்க்கு அப்புறம் தானே இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கேட்டேன். கோபி மொக்கேன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பி அதே ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நான் இந்த கேஸ்ல வந்து நான் புலம்பவே இல்லைங்க. இந்தியன் 2 பத்தி நான் போய் அந்த படத்துக்கு வந்து நான் பட்ட இது வந்து யாருமே வந்து காது கொடுத்து கேட்கல. அதுக்காக நான் வரும்போதுதான் வந்து ஏதாவது கேட்பாங்க அப்படின்றதுக்காகவே புலம்ப வேண்டியதா இருக்கு. அதனால விடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளவுதான். அதே ஏன் திருப்பி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் அந்த படத்துக்கு மாதிரி ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு படம் பார்க்க போல போங்க. அதுதாங்க எனக்கு கண்டிப்பா வருத்தமா இருக்கு. சரி ஓகே, நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இருக்கு. நல்லவனா பேசினாலும் நீங்க விட மாட்டீங்க. பேசினாலும் விட மாட்டேங்க. இப்ப விடாமுயற்சி, இப்ப அந்த அசர்பைஜான் இது முடிஞ்சிருச்சு. இப்ப எத்தனை % ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும்? ஒரு 80-90%? 80% ஷூட்டிங் முடிஞ்சதா, இல்ல இன்னும் எவ்வளவு நாள் எடுக்கும்? இல்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி பண்றாங்க தெரியலையே. இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹைதராபாத்ல 6 நாள் மட்டும் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ல பேசுனத சொன்னாருங்களாமா. வேட்டையன் வந்து டப்பிங் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, மத்தபடி ஹோல் ஃபிலிம் இஸ் ஓவர். சோ அது வந்து எப்ப வேணாலும் வரலாம். விடாமுயற்சிக்கு இன்னும் டப்பிங் இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் முடிச்சு எடுத்து தீபாவளி வர்றது கஷ்டம். ப்ரோ லைகா படம் எல்லாமே ரெட் ஜெயின் தான் பண்ணுமா இல்ல மாறுமா இப்ப இதுக்கப்புறம்? எல்லா படம் ரெட் ஜெயின் தான். கார்த்திக் ப்ரோ, இந்த புக் மை ஷோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்துக்கு வந்து 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ப்ரோ? அது மொக்க படத்துக்குலாம் இருக்கு ரேட்டிங். எந்த படம் அந்த மாதிரி இருக்கு? நிறைய படம் ப்ரோ. இப்போ மாய புத்தகம்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, அதெல்லாம் 9.2 கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் வந்து ஒரு 100 பேர் தாங்க பார்த்துருப்பாங்க. 100 பேர்ல பார்த்தவங்க எல்லாருமே வந்து அந்த டீமு, அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அவங்க ரேட்டிங் கொடுக்கும்போது அப்படிதான் கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே போட்டு ஜெனரல் ஆனஸ்ட் கணக்குல வர்றது. ஆமா அவங்க போட்டுக்கிறது. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க புக் மை ஷோட ரேட் பண்ணணும் அப்படின்னாலே டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தா மட்டும் தான் ரேட் பண்ண முடியல. நீங்க சும்மா ரேண்டமா பண்ண முடியாது. ஸோ டிக்கெட் புக் பண்றாங்க புக் மை ஷோல மாய புத்தகம்லாம் பண்றாங்கன்னா அந்த டீம்ல இருக்கவங்க யாரோ பண்ணியிருக்கணும், இல்ல அந்த அந்த படத்துல அசோசியேட் ஆனவங்க யாரோ பண்ணியிருக்கணும்ல. ஆமா ப்ரோ, இப்போ ராயன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ப்ரோ. அதுக்காக தான் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா இப்படி இருக்கு. இப்போ டாப் 10 வந்து புக் மை ஷோ ஆல் ஓவர் இந்தியா இப்படி போட்டாங்க. ஜவானு, அனிமல் அப்படி இப்படின்னு போடும்போது இது ஜெயிலர் வந்து 5வது இடம் இருக்கு, 9.12 மில்லியன். ஆனா டாப் 10ல நம்ம லியோ இல்லை. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ புக் மை ஷோல லியோ இல்லாதனால ஜெயிலர் தான் லியோவை விட அதிகமான கலெக்ஷன் வந்துச்சுன்னு இதுவே ஒரு எவிடன்ஸ் தானே புக் மை ஷோவே. புக் மை ஷோவை தாண்டி வந்து டிக்கெட்டை வந்து கவுண்டர்ல வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிக்கெட்டையும் இருக்கு. இதெல்லாம் இருக்குல்ல நிறையா. இதையும் கணக்கில் வச்சுக்கணும்ல. நம்ம இது ஒண்ணுமே மட்டும் எவிடன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது. பட் ஆனா நான் சொல்றது அதுக்குன்னு வந்து உன்னே இல்லைங்க இதை நம்பாதீங்க அப்படின்னு பேசுறோம்ல. ஜெயிலருக்கும் லியோக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது கலெக்ஷன்ல. நகரங்கள்ல இல்லை, கர்நாடகாவில் ஜெயிலர் அதிகம். கேரளாவில் லியோக்கும் லியோ தான் அதிகம் கேரளா பொறுத்த வரைக்கும்.
ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஆந்திரா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அதிகம், நார்த் இந்தியாவில் லியோ அதிகம். ஸோ இந்த மாதிரி 2 படத்துக்குமே ரொம்ப ரொம்ப மினிமம் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே. ஸோ அதனால நீங்கள் நிறைய இடத்துல வந்து கம்பேரிசனை பார்க்கும்போது தியேட்டரில் வந்து நிறைய தேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும், இந்த படம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த படம் தான் ஜெயிச்சிச்சா, இந்த படம் தான் கம்மியாயிடுச்சா அப்படின்ட்டுல 2 படமே கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் கடுமையான போட்டி தான். அது எப்படி ப்ரோ இந்த தமிழ்நாடு எப்போ டிரான்ஸ்பேரண்ட் ஆகும்? இப்போ கேரளா எவ்வளோ டிரான்ஸ்பேரண்டா இருக்கு, ஆந்திராவும் ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பேரண்டா இருக்கு. இந்த தமிழ்நாடு மட்டும் எப்போ டிரான்ஸ்பேரண்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் அப்படிதாங்க இருக்கு, டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கு. என்னன்னா சிங்கிள் விண்டோவில் இல்லை, யாருக்கிட்டையுமே ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த கலெக்ஷன்லாம் வந்து தெரியுது மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை. அவ்வளோதான். அது ஏதாவது ப்ரொடியூசர் சங்கம் சேர்ந்து டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் சொல்கிறத வந்து ஃபேன்ஸுக்கு சொல்கிறீங்க இல்லையா, ஃபேன்ஸுக்கு சொல்கிறீங்க. அது இல்ல கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா ப்ரொடியூசர் சங்கம் எல்லாம் அது சேர்ந்து அவசியம் ஏதாவது இல்லை. பண்ண வேண்டியதானே, அது 100% டிரான்ஸ்பேரண்டா அது இப்போ அதை பண்ணி அனௌன்ஸ் பண்ணால் கூட யாரை ஏற்றுக்க போகிறீங்களா? கிடையாது இல்லை, அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ராயன் வந்து ஒரு ஏ ரேட்டட் படம், ஒரு 50வது படம். ஸோ இங்க நம்ம ஊர்ல ஓகே ஏத்திடுவாங்க, குழந்தைகள் எல்லாம் சில தியேட்டர்ல ஏத்திடுவாங்க. ஏ ரேட்டட் படம்னாலும் சில சி சென்டர், பி சென்டர், ஏ சென்டர்ல கூட ஏத்திடுவாங்கன்னு வைங்களேன். ஆனா ஓவர்சீஸ்ல ரொம்ப பாதிக்கப்படும்னு தோணுது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் 18 வயசுக்கு கீழே மேலே அது ஏ ரேட்டட் ஃபிலிமுக்கு கரெக்டாக அவங்க அது இது பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 50வது படமாக தனுஷ் ஏ ரேட்டட் ஃபிலிம் செலக்ட் பண்ணது எனக்கு ஒரு இதுவாக படுது. ஏன்னா அவர் 50வது படம் ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம், அவர் எல்லாரும் போகிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இல்லை ப்ரோ, ஓவர்சீஸ்லாம் இல்லை கண்டிப்பாக டைரக்டரே அவர்ன்றதுனாலயோ வந்து கண்டிப்பாக அது யோசிக்காமல் இருக்க மாட்டார். யூஏ வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும், கேட்பாங்க. இப்போ சென்சாரில் படம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணுங்க, நான் யூஏ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கட் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே படம் போய் காமிச்சிங்கன்னா சென்சாரில் எப்படி பண்ணுவாங்க, சென்சாரில் வந்து படம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விரும்பினாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டைரக்டர்கிட்ட கேட்பாங்க, இந்த சீன்லாம் அப்படி இருக்குங்க, இந்த சீன்லாம் அப்படி இருக்கு, நாங்கள் பற்றி ஏ செட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கோம், ஆனால் இதில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து யூஏ கொடுக்கறதுக்கு ரெடி சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து இதெல்லாம் கட் பண்ணால் இந்த கதையோட கோர் வந்து கெட்டு போயிடும் அப்படின்றதுனால சில படங்கள் அப்படிதான் வந்து இல்லைங்க இதை கட் பண்ணக்கூடாதுங்க, இது அப்படியே இருக்கணும், அப்போனா நான் ஏ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்கினதாக தான் இருக்கும் இது. கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க ஏ சர்டிஃபிகேட்டை. தனுஷுமே அந்த படத்தில் ஏதோ முக்கியமான சீன் இருக்கலாம், முக்கியமான டைலாக்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், அதனால தான் அவர் அது அந்த கால் எடுத்திருப்பார். கண்டிப்பாக கலெக்ஷன் பாதிக்குமானா பாதிக்கும், அதில் டவுட்டே கிடையாது. டிவிஆர் என்எக்ஸ்லாம் வந்து குழந்தைங்க விட மாட்டாங்க. இல்லை நிறைய இடங்களில் கலெக்ஷன் இல்லை அது பண்ணுவாங்க, பட் நிறைய இடங்களில் கலெக்ஷன் பாதிக்கும், அதில் டவுட்டே இல்லை. அதை தாண்டி இந்த படத்தோட கோர் அதுவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும், வந்தாலும் தெரியும். விடுதலைக்குமே என்னன்னா, விடுதலையில வந்து இந்த கிராமத்துல இருக்க அந்த மக்கள்லாம் கூட்டு போய் அடிப்பாங்க இல்லையா, அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ண சொன்னாங்க. வெற்றிமாறன் தான் சொன்னார், இல்லைங்க அதுதான் எனக்கு மெயின் எமோஷன், ஸோ அதை பண்ணிட்டா அந்த கதை பெருசாக ஒர்க் ஆகாது, அது வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதுக்காக அந்த ஏ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. சும்மா பிளைண்டாக வந்துட்டுக்குன்னு நான் படம் பார்த்துட்டேன் ஏ அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க இதெல்லாம் கட் பண்ணால் யூஏ கொடுக்குறேன், இல்லை ஏ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டைரக்டரோட 3 வாரம் கழிஞ்சு, அதாவது ஒரு 3 வாரம் ஏல ஓடுதுன்னு வைங்களேன், கொஞ்சம் கழிஞ்சு ஓவர்சீஸ்ல எல்லாம் யூ பார் ஏ ஆக்கி ஃபேமிலி ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது பண்றாங்களே, லியோ கூட பண்ணாங்கல்ல, லியோக்கு யூகேல பண்ணாங்களே. இல்ல எல்லா இடத்துலயே ரீசென்ஸ் பண்ணுவாங்க. ரா கண்டென்ட்டை யாருமே வாங்கி அங்கே போறது இல்லை, சென்சார் பண்ணி அவங்களுக்கு ஏற்றது மாதிரி தானே போட்டுக்கிறாங்க.
ரானா ஒரு லாபம் கிடையாதுங்க. இல்ல அதெல்லாம் ராம் ராலான்னு மீன்ஸ் அப்படியே ராவாலாம் அப்படிலாம் இல்ல. இல்ல ராம் மீன்ஸ் அங்க ரொம்ப ஃபைட் சீன்ஸ் ஒரு கொஞ்சம் கூட்டுல இருந்தவே தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போய் இங்கே நான் சொல்றது இந்தியால சொல்றேன். நான் சொல்றது இதுல ஓவர்சீஸ்ல இருந்தானே ஓவர்சீஸ்ல பிளட் வந்தாலே வந்து கொஞ்சம் நிறைய கண்ட்ரில அதை பண்ணுவாங்க. இல்ல அதான் அதுக்காக நிறைய கட் பண்ணி அவங்க யூ பாதியை தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூ தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. 14 தான் ரெஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. சரி ஓகே, ராயன்ல என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு பார்க்கல. கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாருங்க. 50வது படம் தனுஷோட ஓன் டைரக்ஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த சீன் இருந்தாதான் அந்த படம் நிக்கின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதனாலதான் அவர் பண்ணியிருக்காரு. பாப்பா வெயிட் பண்ணி. ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, ரொம்ப நாளா டவுட் இன்னைக்கு தான் கேட்கறது டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் ஆபீஸ் சவுத்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்காங்களே, இது இருக்காங்களே, ட்விட்டர்ல அக்கௌண்ட் இருக்குல்ல, பாக்ஸ் ஆஃப் சவுத். அவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லா பாக்ஸ் ஆஃபீஸும் போட்டுருக்காங்க. 90% வந்து அவங்க போடுறது கரெக்டா எல்லாத்துக்குமே ஒத்து போகுது. இப்ப அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு, வானது படத்தை வந்து 77 கோடி தான் அவங்க மொத்த வசூலேன்னு சொல்லி போட்டுட்டே இருக்காங்க ரெகுலராகவே. அது நீங்க கூட வந்து சொன்ன மாதிரி 100 கோடி தாண்டின வசூல்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் கேட்கலாம் ப்ரோ. சொன்னேன் சொல்றீங்களா நான் எப்பயா சொன்னேன் சும்மா ப்ரோ? ப்ரொடியூசர் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாரு 117 கோடி சம்திங். ரொம்ப நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணாரு அவரு, சுரேஷ் கமாச்சி. அப்ப அவெல்லாம் கரெக்டா இல்லைங்க. அந்த 77 பேர் கட்டுறாங்களா? யோ ஒன்றும் புரியல. இப்போ 100 கோடி கலெக்ஷன் தான் உங்க டார்கெட்னு வச்சுட்டா 100 கோடிக்கு படம் இருக்கும். அந்த படம் ஹிட் ஆயிருக்கா, படம் நல்லா போதா, ரிலீஸ் ஆன இடத்துல இருக்கும் ப்ராஃபிட்டா, அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு 100 கோடி சரி ஓகே, நீ 100 கோடிக்கு படம் எடுத்து 100 கோடி கலெக்ஷன் யாருக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்தியன் 2 வந்து 100 கோடிக்கு மேலே தான். ஏதோ பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டில் கழுவி ஊத்துறாங்க, ஆந்திராவில் கழுவி ஊத்துறாங்க, கன்னடா கழுவி ஊத்துறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கா? 100ன்ற நம்பரை எப்போ பார்த்தாலும் சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு 100 100 100ன்னு அப்படியே பேசிட்டு இருந்தா அர்த்தம் இல்லை. இது லூசு பைய பண்ற வேலை இல்லை. 100 கோடி வந்தாதான் உன் படம் ஹிட்டா? என்ன இருக்கு? அதுவும் கிடையாது. நம்ம படம் எடுத்தோம், அந்த படம் தமிழ்நாட்டுல ஹிட்டு, அவ்வளவுதான். தெலுங்கு ரிலீஸ் பண்ணல. மாநாடு பொறுத்த வரைக்கும் தெலுங்கு ரிலீஸ் பண்ணல. ஓகே, அங்க ரிலீஸ் ஆயிருந்தா கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல குளோபல் மார்க்கெட்டே இப்படி இருந்தது தானே இருக்கு. 100 கோடி வந்தாதான் 100 கோடி வந்தாதானே 100 கோடி வந்தா என்ன, வரலாம் என்ன? இப்போ இந்தியன் 2 வந்துருச்சு 100 கோடி. நீங்க யாரும் செலிப்ரேட் பண்ண போறீங்க? யாராவது ரெடியா இருக்கீங்களா? கமல் ஃபேன்ஸ் யாராவது ரெடியா இருக்கீங்களா? கிடையாதுல்ல. எப்பயுமே அந்த நம்பரை பிடிச்சிட்டே தொங்காதீங்க. நம்பர் 1, நம்பர் 2, 100 கோடி 200 கோடி. நீ என்ன இன்வெஸ்ட் பண்ணி என்ன எடுத்த அப்படின்றதுதான் விஷயம். மாநாடு ப்ராஃபிட் ஓகே. அடுத்த படத்துல அடுத்து இதோட அதிகம் மாநாடோட கம்மியா கொடுத்தாதான் அசிங்கம். அதை பண்ணோம்ல. மாநாடுக்கு அப்புறம் அவருடைய படம் வந்து எந்த படம் அதிகமா இருக்கு அதோட அதுதான் டார்கெட் பண்ணோம். அதை விட்டுட்டு மாநாடு இதே பேசிட்டு சரி ஓகே மாநாடை விட்டுரும். மாநாடோட வீட்டுக்கு கலெக்ஷன் அதிகமா கம்மியா அதிகமா இருக்கணும்ல. இப்ப நீ திரும்ப வந்து போடுவீங்களா? 150 கோடின்னு போட முடியுமா? இப்ப இந்த பொய்யை எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும் நம்ம? ஓகே, மாநாடுக்கு அடுத்து வீட்டுக்கு 150 போட்டுருவோம். ஓகே, அடுத்த படம் 10 அதுக்கு 200 கோடின்னு போட்டுருவோம். இது இப்படியே சும்மா உருட்ட முடியுமா? எல்லாத்தையும் உருட்ட முடியாதுல்ல. நம்பர்ஸ் முன்னாடியே ஓட முடியாது. எப்பயுமே ஓன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, வேஸ்ட். வாரிசு 300 கோடி கலெக்ஷனு, லியோ 600 கோடி கலெக்ஷனு, கோட்டை வந்து 600 வருமா 300 வருமா 400 வருமா 500 வருமா? கோட்டோட கம்மியாயிருச்சுன்னா
சரி லியோட கம்மியாயிருச்சுன்னா அதுக்கு விமர்சனம் பண்றதா? 600 வரல, அதுக்கு 500 தான் வந்துச்சு. அதுவும் நிறைய இருக்கு. லியோவே 600, 500 தானே வந்திருக்கு அப்படி விமர்சனம் பண்றதா? கிடையாது. இந்த நம்பர் கேமுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனை எப்பயுமே. லால்சலாம் பார்த்தானாச்சு, ஜெயிலர் ஓடுனுச்சு, ஆமா லால்சலாம் ஏன் ஓடல? இதாங்க பிரச்சனை. எப்பயுமே இந்த நம்பர் கேமுக்குள்ள போய் மாட்டிட்டீங்கன்னா இதுதான் பிரச்சனை. அது திரும்ப திரும்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். பண்ண முடியல, பண்ணவே முடியாதுங்க யாராலையும். திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது. கோட்டை வந்து வாரிசோட அதிகமாக 300 கோடி வாரிசு, 600 கோடி லியோ. ஓகேவா? 400 கோடி ஆனாலும் ஹிட்டு தான் அந்த படம், 500 ஆனாலும் ஹிட்டு தான். ஆனால் திரும்ப எடுத்துட்டு வந்து லியோட இந்த படம் கலெக்ஷன் கம்மி அதெல்லாம் பேசினா இதாக இருக்கும். அதுக்குள்ளதான் ப்ரோ. ஒருவேளை இது வந்து கொஞ்சம் எக்ஸபிஷன் கேள்வி தான். இந்தியன் தாத்தா மாதிரி கொஞ்சம் சொதப்பிருந்தாங்கன்னா இதே மாதிரிதான் அடி விடுவாங்களா இல்ல அப்படியே அடி விடுவாங்க விஜய் பொறுத்த வரைக்கும்? விஜய் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவருக்கான எதிர்ப்பு அதிகமாகவே தான் இருக்கு சோஷியல் மீடியாவில். ஆனால் அவருக்கான ஆதரவும் பெருசாக இருக்கு, அதை விட அதிகமாக இருக்கு. எல்லா படமே அப்படிதான் இருக்கு. கடந்த ஒரு 10 வருஷமா தான் இருக்கு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்தியன் மாதிரிலாம் போகாது. விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஆதரவு கூட்டம் இருக்கு. ஓட்டை பொறுத்த ஓகே வரைக்கும் படம் எப்படி இருந்தாலும் சரி அதை ஓடிடும், அதில் டவுட் இல்லை. பட் ஓகே ஓகே ப்ரோ. விஜயோட அது ஸ்டெப்பாக இருக்குமா அது கம்மியாக இருக்குமான்றதான் கேள்வி. அதை பார்க்கணும், வெயிட் பண்ணி. கார்த்தி, சொல்லுங்க ப்ரோ. ராயன் என்னென்ன லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அப்போ? தமிழ் தெலுங்கு தான், வேற என்ன, அவ்வளோதானே. ஹிந்தி ரிலீஸ் ஆகலைங்களா? ஹிந்தி ஹிந்தி தெரியல ப்ரோ, ஹிந்தியில் ஆகலைன்னு நினைக்கிறேன். வைட் ரிலீஸ் மாதிரி இருப்பாங்களா இல்ல தமிழ்நாடு அதுவும் அவ்வளவுதான்? கூட ஏதாவது படம் வருதுங்களா? புரியல. கூட ஏதாவது படம் வருதுங்களா? ராயன் மட்டும் தான். என்னங்க இதெல்லாம் பார்க்கறதே இல்லையா அப்போ? டெட்பூல் வருது, டெட்பூல். டெட்பூல் வருதா? அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விடுங்க. இவன் சொல்லிதான் எனக்கே தெரியும் அந்த படம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா வேல்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே வேல்ட வெயிட் பண்ணிட்டா, தமிழ்நாட்டில் கிடையாது. ப்ரோ ராயனுக்கு வந்து சூப்பர் புக்கிங்ஸ் ப்ரோ. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கே பார்த்தீங்களா எவ்வளோ டிக்கெட் போயிருக்கு? வேறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் இருக்கு. பாதி அடிக்கிறது ப்ரோ. நீங்க பாதி அடிக்கிறது ஓப்பனிங் இருக்க போகுது. இந்தியன் டியூக் டிக்கெட்டே 12,000 டிக்கெட் தான் வந்துச்சு. ஆனா இது 5,000 டிக்கெட் எடுத்திருக்கு அட்வான்ஸ் புக்கிங். அப்படியா? ஆமா ப்ரோ. கண்டிப்பா ராயனுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும், அது டவுட்டே வேணாம். டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணிரும் நினைக்கிறேன் ப்ரோ. எதிர்பார்ப்போம், பார்ப்போம். ஏன் இந்த வருஷம் வந்து எல்லா ஃபிலிமும், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஒரு பெரிய படமோ ஒரு பெரிய இதுவோ எதுவுமே வரல. அப்படியே இதுவா ஓடிட்டு இருந்துச்சு. மகாராஜா வந்துச்சு, எல்லாம் சின்ன சின்ன படங்கள். இந்த செகண்ட் ஹாஃப்ல ஏன் இவ்வளோ படங்கள் குமிஞ்சு கிடக்குது? லைக் தங்கலானு, ராயனு, விடாமுயற்சி, வேட்டையன், கோட்டு, கங்குவா எல்லாமே குமிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல கிடக்கு. ஸோ ஒரு சராசரி நார்மல் ஒரு ஏர்னிங் பர்சன் எல்லா படமும் தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டான். அவன் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து எடுத்து நம்ம வெட்டியா இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம். அப்போ மலையாளம் படம் எல்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தோம். ஏன் இப்படி தமிழ் சினிமால ஒரு பிளானிங்கே இல்லாம மொத்தமா செகண்ட் ஹாஃப்ல இவ்வளோ க்ரௌடடா கொண்டு விட்டாங்கன்னு எனக்கு புரியல.
இப்போ எல்லா ப்ரோ படமும் அப்படிலாம் இல்லை கிளாஷ் ஆக ப்ரோ. போகுது. இல்லை 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 எல்லா ஹீரோவுமே நடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா படம் டிலே ஆயிடுச்சு. விஜய் படம் அஜித் படம் வந்து கோவிட் டைம்ல இருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தானே. மொத்தமா கிரௌடட் ஆகி இப்போ வந்து கிளாஷ் கன்ஃபார்ம். எதுக்கும் அக்டோபர் 10 இல்ல அக்டோபர் 31 ஏதோ தீபாவளி இல்ல பூஜாக்கு ஏதோ ஒரு கிளாஷ் ஏதோ ஒரு அக்டோபர்ல கண்டிப்பா கிளாஷ் இருக்கு. எந்த டேட்டுன்னு தெரியாது, ஆனால் கன்ஃபார்ம் கிளாஷ் இருக்கு. எல்லாம் வந்தா ஒன்னா வருது, இல்லைன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரேமாலு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி இப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தோம். படமும் உருப்படியா எதுவும் வரல, அப்படி ஓடிட்டு அவ்வளோ ட்ரை சீசனா இருந்துச்சு தமிழ் சினிமாக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப்ல கண்டினியூஸா வருது. பட் வி டோன்ட். நான் எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூஸ் பார்த்து சில படங்கள்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ணுவேன். என் தலைவர் படத்துக்கு போவேன், விஜய் சார் செகண்ட் லாஸ்ட் படம்னால அதுக்கு போவேன், திருப்பி அஜித் சார் படம் போவேன். மீதி எல்லா படமும் வந்து ரிவ்யூ பார்த்து அது நல்லா இருந்தா மட்டும்தான் போவேன். இல்ல இல்லைன்னா ப்ரோ, ஓடிடி எல்லாத்துக்குமே வரப்போ படம் ரெடியா இல்லையா பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி? என்ன ப்ரோ, எல்லாரும் ஸ்டார்ட் எனக்கு பாதி ஆடியன்ஸும் ஓடிடி வரட்டும் பார்த்துக்கலான்னு தான் இருப்பாங்க எல்லா படத்துக்கும் இனிமே செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்லாம எலெக்ஷன் வந்தனால அந்த டைம்ல யாரும் யோசிக்கல ஒழுங்கா. என்ன இந்த 6 மாசத்துல 10 படம் வந்தா பார்க்காம இருக்க போறாங்க? எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. ப்ரோ தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்க மாட்டோம், எல்லாரும் எல்லா படமும் பார்க்க மாட்டோம். ரிவ்யூஸுக்கு எல்லாம் வெயிட் பண்ணி எடுத்து இது தமிழ் ப்ரோ சினிமாக்கு படம் நல்லா எல்லா படமும் பார்க்க வந்துருவாங்க ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, படம் நீங்க வாரம் படம் ரிலீஸ் பண்ணி வாரம் படம் நல்ல படமா வந்துச்சுன்னா வாரம் படம் ஓடும். இங்க படம் பார்க்கறதுக்குலாம் யாரும் போகாம இருக்கிறது இல்ல, நல்ல படம் கொடுக்க தான் ரெடி ஆகல யாரும். நல்ல படம் கொடுத்தா வாரம் படம் பார்க்கறதுலாம் ஆடியன்ஸ் ரெடியா தான் இருக்காங்க. எனக்கு என்னன்னா ஒரு இன்சைட் அவுட் சான்ஸ் ஆச்சும் இருக்கா? இப்ப அசர்பைஜான் ஷூட்டிங் முடிஞ்சது, செப்டம்பர் 5க்கு விடாமுயற்சி வர்றதுக்கு ஏதாவது 1% வாய்ப்பாச்சும் இருக்கா? லைக் தைரியமா அஜித் சார் வந்து துணிவு வாரிசு மாதிரி ஒரு செப்டம்பர் 5 இன்னொரு கிளாஷ் நான் விடுறேன் அப்படின்ட்டு இப்ப ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு விடுவாரா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? படம் முடிஞ்சு விடுவாரு ப்ரோ. தீபாவளிக்கே வர முடியாதுன்னு இருக்காங்க, இதுல செப்டம்பர் 5 வேறையா? கிளாஷ் இருந்தாதாங்க ஜெகஜோதியா இருக்கும். டிஎல் இது ஆஃப்லைன்லேயும் சரி செமையா இருக்கும். ஒரு கிளாஷ் வந்தா அந்த துணிவு வாரிசு திருப்பி பேட்டை விசுவாசம் டைம்ல இருந்த அந்த ஒரு அது வந்து தனி எக்ஸைட்மெண்ட் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாஷ் ரெண்டு பெரிய ஹீரோஸ் அடிச்சுக்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். என்னதான் அமரனும் வேட்டையனும் இல்லை கங்குவா வேட்டையன் அடித்தாலும் பெரிய ஹீரோஸோட கிளாஷ் அது தனி ஒரு இதுதான், ஒரு கொண்டாட்டம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா. ஸோ அது இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போல. தளபதியும் இது நிறுத்திட்டாரு. ஸோ கஷ்டம்தான். கவலைப்படாதீங்க, 2026 அப்புறம் ஏதாவது வருதான். மீண்டும் அடிக்க வரும்போது கிளாஸ்க்கு இருக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படிதான் கருதி ப்ரோ. ஒரு இந்த கில்லி ரீரிலீஸ் வந்து வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு? இனிமே எந்த படம் தமிழ் சினிமாவில் அந்த கலெக்ஷனை முறியடிக்க வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? லைக் ஏதாவது ஒரு படம் இருக்குல்ல, இப்போ விஜய் சாருக்கே கில்லி இப்போ ஒரு இதுனா அடுத்து கத்தி ரீரிலீஸ் பண்ணால் அதை முறியடிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி எந்த இப்போ படையப்பா ரீரிலீஸ் பண்ணால் அதை முறியடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ அயன் ரீரிலீஸு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய படங்கள் இருக்குல்ல. ஸோ கில்லி ரீரிலீஸை எந்த படம் முறியடிக்க வாய்ப்பு அதிகம்? ரீலீஸ் இருக்கீங்களா? ஏங்க ரீலீஸ்லாம் வந்து அந்த டைம் நடவதுங்க. அது வந்து
ஏப்ரலுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம் எந்த படமும் ரிலீஸ் ஆகும் அந்த டைமில் வந்து கில்லிக்கு டேட் அமைஞ்சது சூப்பராக. அதனால ஆச்சு. அந்த மாதிரிலாம் திரும்ப அமையாது. அது ஒரு மிராக்கிள். எஸ் கரெக்ட் ப்ரோ. நிச்சயமா எந்த படம் பண்ணாலுமே அது அப்புறம் ஆகாது. ஆமாங்க நான் கரெக்ட். விஜய் படையப்பா ரிலீஸ் ஆனா இல்ல விஜய் பிறந்த நாளைக்கு வந்த நான் படமும் அந்த படையப்பா அளவுக்கு ரிலீஸ் ஆனா போகலையே. அது ரீ பண்றதுக்கு வாய்ப்பு ரிலீஸ் இருக்கான்னு யோசிச்சேன். ஆனா அந்த டைமிங் தான் ஒரு பெரிய பிளஸ். அந்த டைமிங் திருப்பி எல்லாம் கிடைக்காது. அதனால டைமிங் தான் பெரிய பிளஸ். டைமிங் இல்லாம படமே எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் படம் ரிலீஸ்ல இதானாலும் கிளிக் ஆகாது. அதே மாதிரி ஹாய் கார்த்தி, சொல்லுங்க ப்ரோ. அந்த சங்கர் பத்தி சொல்லும்போது எந்திரன் 2.0லே அக்ஷய் குமாரை வில்லனா பார்க்க தோணாது. அதுவே ஒரு ஹீரோ மாதிரி தான் தோணும். அது ஒரு பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு இதனால அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுறப்ப அவர் ஸ்ட்ராங்கான வில்லனாவே காட்டியிருக்க மாட்டாரு. அக்ஷய்குமார் வில்லனா நினைக்கிறதா ஹீரோவா நினைக்கிறேன்ற மாதிரியே இருக்கும். அவர் மேல பரிதாபம் தாங்க இருக்கும் அந்த படத்துல. ஆமா சங்கர் இதை யாருமே யோசிக்காம ஒரு படத்துல வந்து ஏன் இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. சங்கர் அப்ப இருந்தே அவருக்கு சரக்கு இல்லை. அது அப்பயே எனக்கு என்ன அப்ப சம்மந்தம் இல்லாம இருக்காது. சங்கரா எடுத்துட்டு அன்னியனுக்கு போயிருக்கு அப்புறமே அப்படின்னு. அன்னியனுக்கு அப்புறமே அது இல்லை. எந்திரன் மட்டும்தான் அது தெரியாம ஸ்பேஸ்ல வரவங்க எல்லாம் ஒரு படத்தை வச்சு ஏன் எல்லாம் ஓட்டுறீங்கன்னு அப்ப முட்டாள்தனமா இல்லைங்க. பேசிட்டு இருக்காங்க. அந்நியருக்கு அப்புறமே குறைஞ்சு போச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா. சிவாஜி அதெல்லாம் எந்திரன் வரைக்கும். எந்திரன்லாம் வந்து முன்னாடி சுஜாதா இல்லைன்னு கதை. இல்ல அதுக்கப்புறமே கொஞ்சம் சிவாஜி தான் கமர்ஷியல்ல நல்லா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் மொக்க பழக வரும் அப்படி இப்படின்னு மொக்க போடுவாங்க. செகண்ட் ஹாஃப் தான் அப்படி இருக்கும் சிவாஜி. எந்திரன் கூட ஓகே. அப்புறம் தான் அந்த 2.0 தான் நீங்க சொன்ன மாதிரி பரிதாபம் தான் வந்துச்சு. வில்லனா ஒரு நினைக்கவே தோணல அக்ஷய் குமார். ஆனா இந்தியன் 2-ஓட 1000 மடங்கு நல்லா இருந்துச்சு 2.0. அது ஓகே, அப்படி சொல்ல முடியாதுல்ல. நல்லா இருக்கா இல்லையான்னு பேச முடியும். அதுதான் எது நல்லா இருக்குன்னு பேசுங்க. படம் நல்லா இருக்குமா அப்படின்னு பேச முடியும். அதுதான் இந்தியன் 2-ஓட 2.0 கூட இந்தியன் 2 கம்பேர் பண்றீங்க. அது ஓகேங்க. இருந்தாலும் 2.0 அந்த அளவுக்கு சங்கரோட படத்துல இருந்துச்சான்னு பேச முடியும். இல்லைங்க, அதுல இருக்கிற கிராபிக்ஸ் அதோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் சம்மந்தமே இல்லைங்க. நீங்க என்ன இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்தியன் 2 பத்தி இல்ல ஒரு பொழுதுபோக்கு படமாவும் 2.0 ஃபார் பெட்டர். நீங்க போய் 2Dயா போய் 2.0 போய் பார்த்தாலும் ஃபார் 1000 டைம்ஸ் பெட்டர் தேன் இந்தியன் 2. அந்த கிராஃபிக்ஸ் அந்த 3D அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சும்மா படமா ZTVல போய் பாருங்க. 2.0யும் இந்தியன் 2 நாளைக்கு வரும்போது நீங்க பாருங்க. பெஸ்ட் 2.0 இஸ் 1000 டைம்ஸ் பெட்டர் தேன் இந்தியன் 2 ஆஸ் அ ஃபிலிம். ஒரு 2D ஃபிலிமாவே பெட்டர். இது ரெண்டு கம்பேரிசன் 2.0 மட்டும் வரக்கூடாது. கிடையாது. ரொம்ப தப்பு. கம்பேரிசனே தப்பு. 2.0 போன வாரம் வந்து இந்த மாய புத்தகம்னு ஒரு வந்திருக்கு இந்த வாரம். அதை கம்பேர் பண்ணுங்க. அதோட அதுவே பெட்டர் தான் இந்தியன் 2க்கு. அப்படி கிடையாதுங்க. பெட்டர் தாங்க. அதுக்கே பெட்டர் தான். நீ எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு ஒரு படம் எடுப்ப. நான் உண்மை. ஆமா உண்மைதான். வேற என்ன, எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு ஒன்றும் பாராட்டுமா? இல்ல பரவாயில்லைங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லணுமா? கார்த்தி ஸ்பேஸ்ல வரவங்களும் முட்டாள்தனம். பிரதமரை திட்டு தப்பு இல்ல, ஸ்டாலின் திட்டு தப்பு இல்ல, அஜித் விஜய் திட்டு தப்பு இல்ல, டைரக்டர் திட்டாரு. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க ஸ்பேஸ்ல வரவங்க. யார வேணா திட்டாங்க, டைரக்டரை மட்டும் திட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்தியன் 2 எதுக்கு ப்ரோ சங்கரை திட்டுறீங்க அப்படின்னு. நல்லா இல்லைன்னு கூட சொல்ல முடியாது போல. என்னங்க இப்போ சனி ஞாயிறுல வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் போறாங்கல்ல. ஏன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்தியனுக்கு ஆடியன்ஸே போகல தேட்டருக்கு? ஆக்சுவலா இது வந்து 10வது நாள் தானே, ஏன் போகல? இது
இது எல்லாமே மாறும் கார்த்தி. கேம் சேஞ்சர் மட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா அப்படியே தலையிலேயே மாறும். அது ஃபிளாப் ஆச்சுன்னா சகாப்தம் முடிஞ்சது. என்ன கேம் சேஞ்சர் வந்து ஹிட் ஆச்சுன்னா இந்தியன் டூ சூப்பர்னு சொல்லியிருப்பாரு. நான் கேம் சேஞ்சர் நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். இல்ல கார்த்தி, சங்கருக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு சொல்றேன். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்தியன் டூ ஃபிளாப்போ கொஞ்சம் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவார். ஏன் அதெல்லாம் அடுத்ததுங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பேசணும். நடக்காததை பேசக்கூடாது, நடந்ததை பேசுவோம். நடந்தா பேசுவோங்க. நடந்தா நம்ம ஆதரவு தான் தட்டிக்கு போறோம். இதுல என்ன இருக்கு? பீஸ்ட் கொடுத்தாரு நெல்சன், அதுக்கப்புறம் ஜெயிலர் கொடுத்தாரு. நான் ஓகே அப்படிதான் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஆனா அந்த பாட்டை பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் பாட்டுக்கு செலவு பண்றது அந்த மாதிரிதான் இருக்கு. கேம் சேஞ்சரு ஒரு பாட்டு ஒண்ணு வந்துச்சு, பாப்போம் பரமா. ஆனா சங்கர் படத்துல இப்ப பாட்டு கூட ரொம்ப ஸ்டீரியோடைபிக் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பாட்டு இந்த பல்லேலக்கா அண்டங்காக்கா கொண்டக்காரி அந்த மாதிரி பின்னாடி எல்லாருக்கும் பெயிண்ட் அடிச்சு இல்ல அதே இன்னமும் செட்டப்ல அதை வச்சு ஃபாலோ முட்டாள்தனமா இன்னமும் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஸ்டீரியோடைபிக் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டே ப்ரோ இருக்காங்க. ஈவன் ஒரு தோ அந்த வித்தியாசமே இல்ல. ப்ரோ 5 கேம் சேஞ்ச் வருஷம் எடுத்த படம் ப்ரோ, சும்மா இதே கதையை பேசிட்டு இருக்காங்க. ஈவன் தோ கேம் சேஞ்சர் ஜெர்கண்டி பாட்டுமே அப்படிதான் இருக்கு. சும்மா என்னமோ இந்த 6 மாசத்துல சங்கர் எடுத்து விட்டாரா? இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எடுக்க ஆரம்பிச்சது. எல்லா ப்ராப்ளமும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ப்ரோ இப்ப கேம் எடுத்தாலும் சேஞ்சர் அப்படிதான் லேட்டஸ்ட் ஜெர்கண்டி, எடுத்திருப்பாரு. நீங்க கேம் பாருங்க, சேஞ்சர் பாட்டு அதுவும் ஜெர்கண்டிலே அப்படிதான் அப்படிதான் இருக்கு. இருக்கு. அப்படிதான் இருக்கு ஜெர்கண்டி அந்த பாட்டும் கேம் சேஞ்சர். எஸ்எஸ் வரட்டும், இப்ப படம் எடுத்தாலும் வரட்டும், அப்படிதான் பார்க்கலாம். எடுத்திருப்பாரு. எஸ்எஸ் அவர் இந்தியன் டூ இப்ப எடுத்தாலும் அப்படிதான் பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. நீங்க பாருங்க. நான் இப்போ ஓகே, எழுதி ஒண்ணு எப்ப இருந்து சொல்லட்டா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாரு? ப்ரோ? எழுதி ஒண்ணு சொல்றேன். அதாவது சுஜாதா போனதுக்கு அப்புறம் அவருக்கு சங்கரோட ஸ்ட்ரென்த்தே இது அவரோட ரைட்டிங் தான். சும்மா உங்களோட ஒரே கதை சுஜாதா. ஏன் சுஜாதா கேம் 10 படம் எடுத்துருக்க வேண்டியதானே? இல்ல கேம் சேஞ்சர் எனக்கு எழுதி வச்சு தரேன். கேம் சேஞ்சரும் ஹிட் ஆகாது. சங்கர் அவ்வளவுதான் அவுட் டேட்டட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், அவருக்கு அந்த ஓகே, இட் இஸ் ஐடியாஸே யோ போயிடுச்சு. இல்ல இட் இஸ் யோ மைண்ட் செட்டுங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து எஸ்எஸ் ரொம்ப ஓவரா பேசுறாரு. சிவாஜி பாட்டு இருக்க சொல்லுங்க சங்கர்ட்ட சொல்லி. வேணா எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னமோ நான் என்ன சங்கரோட சொந்தக்காரனா? நான் ஜென்ரல் கான்செப்ட பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் சுஜாதா இல்லாட்டி சங்கர் என்னன்னு இதே கதையை பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் சுஜாதா இதுக்கு அப்புறம் டிமைஸுக்கு ஏங்க. அப்புறம் மத்த இதெல்லாம் படங்கள்ல நீங்க எதுவுமே என்னன்னே பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லுங்க. தெரியாம சும்மா பேச. ஒரு சுஜாதா பாசிட்டிவ் இல்லாட்டி ரிவ்யூ படம் சங்கர் சொல்லுங்க. இல்லைன்னு என்ன ஐ நியாயமா இருக்கு? படம் வரல என்ன ஃபுல்லா. சுஜாதா இல்ல, ஓகே ரைட்டு. இவ்வளவு பக்கப்படம் எடுக்க சொல்லி யாரை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இது ஒரு மேட்ரா? கோ பேக் இண்டியன்னு போட்டேன், போ பத்தியில 1 லட்சம் டேக்கு கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் கேட்கும் போது கேட்க வேணாம். ஏன்டா கேனத்தனமா இதை சொல்றியடா, செருப்பு கொண்டு அடிச்சு அவனை வெளில இருப்பிருப்பானா இந்த சீனை சொன்னவன? இல்ல இவரு சொல்லியிருந்தா கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் கேட்டுக்க, ஏன்னா சார் கேனத்தனமா ஒரு சீன் சொல்றீங்களே சார் அப்படின்னு கேட்டிருக்க வேணாம். இவனுக்கும் அறிவு இல்லை, அவருக்கும் அறிவு இல்லை, என்ன பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி. என்னடா நான் ட்வீட் போட்டா இந்தியன் தாத்தா வந்து ஃபீல், அது ஃபீல் ஏடா இந்தியன் தாத்தா எதுக்குடா ஃபீல் பண்ணுவாரு? ட்வீட் போட்டேன்னு ஃபீல் பண்ணுவாரா? அப்படி ஒரு சீன் எழுதி வச்சிருக்கீங்களே, ஒன்று எடுத்தவங்க கேட்டிருக்கணும், இல்லை ப்ரொடியூசரை கேட்டிருக்கணும், இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டிருக்கணும், இல்லை ஒரு கேமராமேன் கேட்டிருக்கலாமே. சார் அது ரொம்ப கேவலமா இருக்கே சார், நான் இந்தியன்லாம் பார்த்துருக்கேன் சார், உங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கேன் சினிமாக்கு, ரொம்ப கேவலமா இருக்கே சார்ன்னு அவரு சொல்லியிருக்கணும். யாரா சொல்லியிருக்கணும்? இல்லை இதெல்லாம் அன்னியன் படத்துல வர மாதிரிங்க. அன்னியன் படத்தை சொல்லுவாங்கல்ல, கரண்ட் ஆஃப் பண்ணிருக்கணும், அது இபி மேன் தப்பு. கார்த்தி பாபி சிம்மா ஆமா, சொல்லுங்க. இங்க வந்து ட்ரைனேஜ் கரெக்டா பண்ணிருக்கணும், அது பிடபிள்யூடி தப்பு. இங்க வந்து கரண்ட் இந்த மாதிரி எவ்வளவு பேத்து மேல கேஸ் போடுறது இந்த கேஸ? பாபி சிம்மா சொன்னது பாருங்க, 1 லட்சம் ட்வீட் போட்டாச்சு, கோ பேக் இந்தியன், நீ கிளம்பு இப்ப. ஐயோ சாமி. இது யார ஒருத்தர் தடுத்திருக்கலாங்க. இத யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், எடுக்குமா சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு கமலஹாசன் சொல்லியிருக்கலாம். கமலஹாசன் ஏங்க இப்படி ஒரு சீன் எடுக்கிறீங்களே, எனக்கு நடிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவரு. பாருங்களேன், யாருமே இதை வந்து என்னன்னா, இந்த படத்தை வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே, டேக்கன் ஃபார் கிராண்டட், அவ்வளவுதான். என்னத்தையாவது எடு, படத்தை டக்குன்னு முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி எடுத்து முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். யாருமே அதை பத்தி யோசிக்கல, சீல் பேப்பர் படிக்கல.
தியேட்டர்காரங்களை விடுங்க, அதான் எப்பயுமே கேக்குறீங்க. தியேட்டர்காரங்க படம் எடுக்க முடியாதுங்க, ஆடியன்ஸ் தாங்க படம் எடுக்கணும். இப்படி ஒரு சீன் இருக்கே, அது யோசிக்கணும்ல. ஏங்க இப்படி ஒரு சீன் அப்படின்னா கமலஹாசன் யோசிச்சிருக்கணும். அதை சொல்ற சித்தார்த் யோசிக்கணும். சித்தார்த்த உலக நாயகம் பேசுறாருல, அவரு ட்ரம்ப் வரைக்கும் பேசுறாருங்க. அவரு யூஎஸ் பாலிடிக்ஸ்லாம் பேசுறாருல. சித்தார்த்துக்கு அறிவனா? உங்களை சித்தார்த்து கேட்டிருக்கணும், இல்லை சங்கர் கேட்டிருக்கணும், இல்லை கேமராமேன் கேட்டிருக்கலாம், எடிட்டர் கேட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தர் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கலாம், சார் இது ரொம்ப இந்த சீன் என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. இவ யாருமே கேட்கல அப்படின்னா ஓகே என்னத்தையா எடுத்து விடு அப்படின்ற. விஜய் மேலால இருந்தவன் அவன் அந்த ஆள் மேல பரிதாபம் வந்திருக்கும். இப்ப கேம் சேஞ்சர் அடுத்த ஸ்பைடர் மாதிரி வரப்போகுது. தமிழ்நாட்டுல எல்லாம் சுத்தமா ஓடாது. ட்ரிபிள் ஆர் மாதிரி ட்ரிபிள் ஆரோட கலெக்ஷனாச்சும் வரணும். நீ ஒருத்தண்டா ஏன் நீ ஏன் இவ்வளவு அனுபவத்தை கேட்டுட்டு இருக்க? விடு கலப்படம் இல்லாத வன்மம். தம்பி, உனக்கு வன்மம் வந்து கமல் மேல, அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு. கேம் சேஞ்சர் வந்து வேற ராம் சரண் தெலுங்கர். ஏன் இந்த வன்மத்தை அங்க கேட்டு இருக்க? விடு. ஆக்சுவலா இப்போ வந்து இந்தியன் ஒன்னவே நல்லா படிட்டிங்க பார்த்து புது சீன்ஸ அப்படியே அந்த ஏரியாவை மட்டும் மாத்தி அப்படியே வச்சிருந்தா கூட பணம் ஓடி இருக்கேன் ப்ரோ. கார்த்தி ஜெயிலர் படத்துல வர மாதிரி ரஜினி அடிக்காத மாதிரி மத்தவங்க அடிச்சாங்க, அந்த மாதிரி கமல் பண்ணிருக்கேன். வயசாயிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட மாத்திருக்கலாம். கமல் சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிருக்கேன். ப்ரோ ஜெயிலர்ல அதுதான் நெல்சன் பண்ண சக்சஸ். அதாவது அந்த படத்தோட கேரக்டர் இஸ் ஏஜ்டு மேன். அதனால வந்து பேட்டை இந்த த்ரூ அவுட் ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தட் வுட் ஹவ் பீன் அன்எக்ஸ்பெக்டபிள். ஆனா தலைவருக்கு எது கரெக்டா அந்த ஏஜ் அந்த கரெக்டா பண்ணது. முதல்ல அந்த டூயட் கர்மம் எதையுமே பண்ணாம கரெக்டா ரஜினி யூஸ் பண்ணிருந்தாப்புல. கரெக்டா இன்ட்ரோல் பிளாக்ல மத்துள்ளவங்க தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க, இவர் ஒரே ஒரு ஃபைட் தான் பண்ணுவாரு. கிளைமேக்ஸ்லயே ஒரு ஃபைட், மீதி எல்லாமே மாஸ் சீன் வச்சே முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்தியன் டூல்னாச்சும் பண்ணிருக்கலாம். கமலுக்கு 102 வயசு 106 வயசு ஆயிடுச்சு, கமலுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு இன்னும் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது கான்செப்ட் பண்ணி பண்ணிருக்கலாம். அதை விட்டு பண்ணி யார் என்ன பண்றான்னு இருக்குல்ல, ஊசித்தனமா பண்ணி வச்சுட்டாங்க. சிக்ஸ் பேக் காட்டுறதுதான் உச்சகட்டம். ப்ரோ இந்த பிஸ்மி இருக்கான்ல, பிஸ்மி வந்து ஏதோ இந்தியன் டூ வந்து டேபிள் ப்ராஃபிட் அடைஞ்சிருச்சு, ஓடிடி கார்த்தி தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்தியன் டூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க, அதே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் அது சொல்லிட்டாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவங்க பாருங்க, அவங்க கல்கி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. கல்கி ஓடவே இல்லை. நீங்க எடுத்து பாருங்க. இல்ல இல்ல அதான் அவனுங்க வந்து படம் நல்லான்னு சொல்லிட்டானுங்க. அவங்க நல்லான்னு சொல்லிட்டானுங்க, படம் பார்த்த அன்னைக்கு சொல்லிட்டானுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கல்கி ஓடவே இல்லை இப்படியே பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இன்னைக்கு எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 25 நாள் ஆயிடுச்சு. அந்த படம் எவ்வளவு தேட்டர்ல ஓடுதுன்னு நீங்க பாத்துக்கலாம். அது என்ன கணியமா இருக்கு. 1000 கோடிக்கு மேல இவனுக்கு குப்பியா இருக்க படம் அது எப்படி ஆகும்? இப்ப தமிழ்நாட்டுல எப்படி ஓடும் அந்த படம்? 25 நாள் ஆச்சு, இன்னைக்கு ஓடிட்டு இருக்குல்ல தேட்டர்ல. எப்படி கொடுப்பான் ஷோ வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நம்ம சொன்ன விஷயம் பொய்யாகல அப்படின்றதுக்காக ஒரு பொய்யை வந்து மேல மேல அடிக்கிட்டே போறது. ஆல்ரெடி பேட்டி கொடுத்திருக்காரு. பிஜேபியோட ஒரு இதுதான் இந்த மாதிரி படம் சங்கி படமா இருக்கிறாங்கன்னு கல்கி வரதுக்கு முன்னாடி சொன்னது. அப்பயே நினைச்சு கல்கிக்கு நல்ல கல்கி பத்திரி அவனா பிஜேபி ஓட்டு போடுவாங்க. பிஸ்மி சொன்னதுக்கு இல்லையான்னு யாராவது கேட்டுமா கேளுங்க ஸ்பீக்கர்லயே. அந்த மாதிரிதான் சொன்னாங்க. பிஸ்மி மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து பிஜேபி ஃபோபியா அதிகமாயிடுச்சு. எனக்கு அப்பயே கல்கி வரதுக்கு முன்னாடி சொன்னனால கல்கி வந்து மொக்கையா தான் இருக்குன்னு சொன்னது. அதே மாதிரி சொல்லிட்டோம் 3 பேர். இதை நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது, பிஜேபி படம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அது அந்த படம் வந்து 2898 நடக்கிற படங்க. அப்பெல்லாம் பிஜேபி இருக்கா? நம்மளே இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சொல்றது கேளுங்க, இந்தியன் டூ வந்து அதிகமா ட்ரோல் வந்து பிஜேபி காரங்க தான் ட்ரோல் பண்ணலாம். அதையும் சொன்னது பிஜேபி காரங்க தான் ஏகப்பட்ட ட்ரோல். மத்தவெல்லாம் ஏண்டா பைத்தியக்காரங்க, இதுக்கு மாடல்ல இருக்கவங்க அந்த படத்துக்கு கொண்டாடி தள்ளிட்டாங்க பாருங்க.
அதுக்கு சொன்னாங்க பிஜேபினாலதான் எவ்வளவு ட்ரோல் வருது அப்படின்னு. பிஜேபி பிடிக்காதவங்க கூட சிரிச்சிருப்பாங்க கேட்டிருந்தா. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் தெரியல, ஒரு 6 months ஒரு 1 year முன்னாடி இந்தியன் 2 பத்தி இப்படியே ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு கேட்டாங்க, எப்படி ப்ரோ கமல் வந்து ஆல்ரெடி இந்தியன் 1ல இவ்வளவு வயசாயிடுச்சு, இந்தியன் 2ல எப்படி இருப்பாங்கன்னா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல அதுக்கு ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு, ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நான் கூட நம்பினேன் ஏதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட கேள்வி கேட்டாங்க எல்லாருமே ஸ்பீக்கர்ல, என்ன கார்த்தி ஏங்க பாசிபிளே நான் சொன்னதை இல்லையே வந்து அது ஏங்க நான் மட்டும் இல்லைங்க, வைபர் முதல்ல சொன்னாங்க ஆமா ஆமா கமலை இல்ல வந்து ஒரு குளோனா வைபர் உருவாக்குற பேச்சு மாதிரி சொல்றது ஒரு இல்ல கான்செப்ட் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க வைபர் பேச்சு தான் பேச்சுன்னு அது பேசிட்டு அப்ப இருக்கீங்களா? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம், அவ்வளவுதான் வேற என்ன. இல்ல இல்ல நான் வைபர் முழுசா தான் என்ன சொல்ல இன்ட்ரடியூஸ் வரேன்னா இந்தியன் தாத்தா வந்து குளோனை உருவாக்கி கொண்டாடுற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னாங்க. பட் பண்ணல. அப்படி பண்ணா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் ட்ரைலர் வரும்போது கூட வைபர் சொன்னாங்கல்ல இல்ல இதுக்கு வேற ஏதோ இருக்கு, நான் அப்ப கூட நம்பினேன். ஓகே இருந்தா நல்லாதான் இருக்கும், இது இவங்க எல்லாம் சொல்றாங்க ஏதோ வேற மேட்டர் ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுத்தமா உங்களுக்கு யார் சொன்னாங்களோ எல்லாமே சொதப்பிடுச்சு ப்ரோ. வைபர் சொன்னதே நல்லா இருந்துச்சு கேட்க. அப்படி வைபர் கூட படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்ணாடியில் அவரே காடி தூக்கி இருப்பது, நம்ம எவ்வளவு விளக்கம் கொடுத்தோமே அப்படி. அந்த ஒரு சின்ன ஹோப் தான் இருந்தது, ஏதோ அந்த அந்த தாத்தாவை வச்சு ஏதோ ஒண்ணு மேஜிக் இருக்கும் உள்ள, இல்ல அவங்களுக்கு இவ்வளவு வயசானா கூட எப்படி வந்து பண்ணுவாங்கன்னா நீங்க சொன்னது. ஏன் அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இப்ப லாஜிக் இடிக்குதுன்னா யாரும் கேட்கலங்க. எப்படி தாத்தா வந்து இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு யாரும் கேட்கல. சீன்ஸ் தாங்க சொல்றோம். நம்ம சீன் பை சீன் வந்து எப்படி இருந்தது, என்ன தாத்தா வந்து என்ன பண்ணாரு அதுதானே கேட்க போறோம். இப்போ இந்தியன் தாத்தாவுக்கு என்ன வயசுன்னா யாரும் கேட்க போறாங்க நான் படம் பார்க்கும்போது, அது கேட்கறது இல்லை. அவருக்கு எத்தனை வயசா இருந்தா யாரு கேட்க போறா, அதெல்லாம் யாருமே கேட்க போறது இல்லை. அது கேவலமான சீன்ஸ் வச்சதுனாலதான் இங்க பிரச்சனையே. இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இன்னும் தைரியமா சொல்லிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. வீட்டுல ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஃபேமிலி ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பிடிக்கும். பைத்தியம் முடிச்ச வேட்டி கிழிச்சிட்டு வர்றாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ். எந்த படத்தை பார்த்தாலும் இதெல்லாம் பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுது போல இருக்கும் நீங்க. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது போல இருக்கும் நீங்க. எப்ப எடுத்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ். அதுக்குதான் சேர்ந்து எல்லாரும் காரி திப்பிட்டானுங்க மூஞ்சில. படமே கிடையாதுங்க இந்த வாரம், படமே கிடையாது. தியேட்டருக்கு எவனும் போகாம உட்காந்துருந்தாங்க வீட்டுல. இப்படித்தாங்க பண்ணணும் ஒண்ணுங்களா. 2 வாரம் கேப்ல படம் ரிலீஸ் பண்ணா சும்மா பாத்துருவாங்களா? படமே இல்லைன்ற பாத்துருவாங்களா? ப்ரோ படத்துக்கு முன்னாடி சித்தார்த் இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமேங்க. ஆடியன்ஸ் வந்து முட்டாள் நினைச்சு படம் எடுக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து தேவைதாங்க. சமர் போன மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் 2 லாஸா? என்ன இப்பதான் பேசிட்டு இருந்தேன் இந்தியன் 2 லாஸான்ட்டு. இல்ல இப்பதான் வந்தேன், ஜஸ்ட் நவ வந்தேன். லாஸ்ட் தாங்க. ப்ரோ அந்தகன் ஏதோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது சொல்றாங்க, விஜய் வச்சு ஏதோ வர மாதிரி இருக்கு. என்னது சாங் ரிலீஸ் பண்றாரா? ஆமா சாங் ரிலீஸ் பண்றாரு. ஓகே ப்ரோ. பிரபுதேவா கோரியோகிராஃப் பண்றாரு, அனிருத் பாடியிருக்காரு, பிரசாந்த் டான்ஸ். உண்மையிலேயே என்னங்க? இல்ல அனிருத் பாடியிருக்காரு இதெல்லாம் சொன்னீங்களே, உண்மையிலேவா? பிரபுதேவா கோரியோகிராஃபி. ஆமா அதான் போட்டோல போட்டாங்களே, கோட் பிரபுதேவா எல்லாம் போட்டாங்களே. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோமோ சாங் மாதிரி வரும். படத்துக்கு அது சம்மந்தம் இல்ல. கார்த்தி பிரசாந்தோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவரு படமே நடிக்கல அந்த டைம்ல. ப்ரோ அப்பாவோட டைரக்ஷன் நிறைய படம் நடிச்சாரு, படமே நடிக்கல. அதெல்லாம் வந்து
அது எப்படின்னா வந்து கமர்ஷியலா அன்னைக்கு வந்து விஜயத்துல எப்படி போயிட்டு இருந்தாங்களோ அந்த இதுல போல அவர். அதுதான் மெயின் காரணம். அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு அவர் வேற கட்டத்துக்கு மேல ட்ராக்ல அவர் அப்பா போயிட்டு டைரக்ஷன் எடுத்துட்டு இருந்தாரு. வேற டைரக்டர் படத்துலயே பெருசா நடிக்கவே இல்லை. ஆமா ஆமா ஆமா. அவர் ரொம்ப அப்பா பையனா மாறிட்டாருங்க. அதாங்க பிரச்சனை. நிறைய பேர் கண்டுகொண்டேன் சினிமாலே சொல்லுவாங்க. பிரசாந்த் தான் நடிக்க வேண்டியது அஜித் கேரக்டர்ல. நான் ஐஸ்வர்யா ராய் கூட ஜீன்ஸ்ல ஹீரோயினா நடிச்சிட்டேன், ஆப்போசிட்ல போட்டா நான் எப்படி நடிக்க முடியும்னு நடிக்கல. ஆனா கண்டுகொண்டேன் அஜித் நடிச்சு பேரு மம்முட்டியோட அஜித் தான் கிடைச்சது. அந்த மாதிரி சொல்றேன். கொஞ்ச நேரம் வந்தாலுமே பேர் வாங்கினது அஜித்தா தான் இருக்கும். அந்த படத்தை மிஸ் பண்ணது. ப்ரோ அந்தகன்ல ஃபினான்ஸ் இஷ்யூ இருந்தது, எப்படி செய்யாச்சா ப்ரோ? ஒண்ணும் கிடையாது. இல்ல ரொம்ப நாளா வந்து படம் ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்களே, இப்ப எப்படி ரிலீஸ் பண்றாங்க? பிரசாந்த் அவங்க அப்பா ரொம்ப மிகப்பெரிய நாளா ரிலீஸ் பண்ணாம கோடீஸ்வரங்க. இருந்தாங்க. இந்த படம் அவரு எதுக்குங்க பினான்சியல் இது? அவங்க கிட்ட எக்கச்சக்கமா படம் இருக்கு. மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவங்க. ஃபினான்ஸ் இஷ்யூலாம் கிடையாது. அவங்க ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. பாத்தீங்களா இப்ப தெரியுது உங்களுக்கு. இவ்வளவு படம் இருந்து ஒரு படத்தை எடுத்து 5 வருஷமா உட்காந்துருக்காங்கல்ல. இதுதான் பிரச்சனையே. பிரசாந்த் வந்து ஏன் இப்படி கெட்டு போனாரு, ஏன் அவர் படம் ஓடலன்றதுக்கு ரீசன் தான். ஒரு படத்தை எடுத்துட்டோம், ஓகே. அப்புறம் 5 வருஷமா உட்காந்துட்டே இருக்கோம். பாத்தீங்களா, தப்பான முடிவுகள், தப்பா போடுதோ இல்லையோ உடனே ரிலீஸ் பண்ணிருக்கணும். எடுக்கிறது. ஹிட்டோ ஃபிளாப்போ ரெண்டாவது. இதுல என்ன இருக்கு? பணம் இப்ப பணம் இருக்குன்னா இறங்கி அடிக்க வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? இல்ல கார்த்தி இஃப் ஐ எம் நாட் ராங், அவருக்கு அந்த டைவர்ஸ் கேஸ் இருந்துச்சுங்க. ஏங்க அதெல்லாம் எப்ப நடந்ததுங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. அந்த டைவர்ஸுக்கு முன்னாடி ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. கிடையாது. இல்ல அந்த டைம்ல இல்ல அந்த டைம்ல தான் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருந்தது. ஓகே ரைட். அதே பேசிட்டு இருக்க முடியல. ஆடியன்ஸுக்கு அது தேவையில்லைங்க. இல்லைங்க ஆடியன்ஸ்க்கு அது தேவையே இல்லையே. இல்ல ப்ரோ, நிறைய ஹீரோ கமர்ஷியலா தனுஷ்க்கு அந்த பிரச்சனை இருக்குங்க. தனுஷ் வந்து ராயன் நடிக்கிறாருல, டைரக்ட் பண்ணிருக்காருங்க. தனுஷ்க்கு அந்த பிரச்சனை இருக்குங்க. டைரக்ட் பண்றாரு, படம் நடிக்கிறாரு, ரிலீஸ் ஆக போகுது. சோ வேலை வேற, பர்சனல் லைஃப் வேற. இல்ல கார்த்தி ப்ரோ நீங்க தான் சொல்லிருக்கீங்க முன்னாடி லீகலி ஒரு பிரச்சனை வரும்போது இஃப் அட் ஆல் இவங்க படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா இவ்வளவு காசு இருக்கணும்னு சொல்லி அது ஒரு கேஸ் வரும். அவ்வளவுதான் விஷயம். அதுல ஒன்னாகாது ப்ரோ. அப்படி இல்லைங்க எஸ்எஸ் ப்ரோ. கமலுக்கு இல்லாத கிசுவா பிரச்சனையா? மக்கள் என்ன பார்க்காம போயிட்டாங்க. கமலுக்கு டைவர்ஸ் கேஸே இல்லைங்களே. டைவர்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் தானே. அந்த படம் வந்து இனிஷியலா மோகன் ராஜா பண்ணி ஃபர்ஸ்ட் மட்டும்தாங்க டைவர்ஸ், மத்ததுல டைவர்ஸே இல்லையே. அதுக்கப்புறம் வந்து அவங்க இவங்க அப்பா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வந்து டிலே ஆன காரணம் வந்து இவங்க வந்து கோட்டு நல்ல ஒரு டாக் வந்துருச்சு. சரி இந்த டைம்ல ஒரு ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு பிரசாந்துக்கு ஒரு ஹைப்பா இருக்கும் அப்படின்னு பண்றாங்க. அதெல்லாம் முட்டாள்தனமான முடியுங்க. அதுக்கு இவங்க சும்மா சொல்றது மேக்கிங்னு அதெல்லாம் இல்ல எனக்கு தெரியும். பட் ஆனா நல்லா இருக்கு. ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா தானே இருக்கு. ஒரு ப்ரோ அது படம் நல்ல படம் ப்ரோ. எப்படி படம் நல்ல படம் தான். பட் ஆனாலும் ப்ரோ அது இல்லைங்க, அந்த படமே நல்ல கதை தாங்க. அது யாரும் நினைச்சாலும் ஓட வேண்டிய கதை தான். சரியா? இவங்க வந்து கடப்புல போட்டது காரணம் வந்து கடைசி 10 வருஷம் இருக்கு இல்லையா, 40ல இருந்து 50 வயசு, அந்த 10 வருஷம் கம்ப்ளீட் வேஸ்ட். ஆனா இப்போ ஓகே தாங்க. ஏங்க பிசினஸ் இல்லைன்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்களை வச்சு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அவன் திணறானா ஓகே. படம் எடுக்கிறது நீங்க தான், உங்ககிட்ட காசு இருக்கு, ஓகே. தேவை அதை பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டே 4 வருஷம் ஆச்சுங்க இந்த படம் எடுத்து. 4 வருஷமா உட்காந்துட்டே இருக்காங்க. காசு இருந்தாலும் இல்லையா விட்டுட்டா போய் தொலைணும். இல்லையா ஓகே ரைட், இது பிடிக்கல ரிலீஸ் பண்ற காரணம் என்ன? கோட் செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. இந்த டைம்ல இப்ப ரிலீஸ் பண்ணோம்னா பிரசாந்துக்கு ஒரு ஹைப் இருக்கும். அதனாலதான் பண்றாங்க. என்ன விஜய்க்கு இல்ல கோட் இல்ல ரிலீஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன காரணம்? 4 சீன் இருக்க போது கோட்ல அதிகபட்சம். இல்ல ப்ரோ விஜய் கார்த்திபுரம் அதனாலதான் இப்ப விஜய் வந்து ஏதோ சிங்கிள் ஏதோ லான்ச் இத பண்றாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க படத்துக்கு தான் ஒரு மார்க்கெட்டிங் ஆட்டோமேட்டிக்கா பண்றது இல்ல. பூரா நடிச்சிருக்காரு பண்றாப்புல.
பட் நீ கூட நடிச்சிருக்காரு. இன்னொன்னு சமகாலத்துல வந்து விஜய் இருக்கும்போதே ஒரு பெரிய ஹீரோங்க. விஜயோட பெரிய ஹீரோ. அஜித்தோட டீம் பெரிய ஸ்டேஜ்லாம் ஹீரோவா புரியும். இருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, அப்படி ஒரு ஹீரோ இருந்திருக்கு. அன்னைக்கு நம்ம பார்த்து வேணும் வேற. ஸோ இவருக்காக ஒன்று பண்ணணும்னு விஜய் பண்றாரு. அந்த சாங் ரிலீஸ் பண்றாரு நாளைக்கு. கிட்டத்தட்ட எஸ்டிஆர் இதே மாதிரி ஒரு கட்டத்துல கடந்து வந்தாரு. அதுக்கப்புறம் அவரே தனியா வந்து ஏன் கார்த்தி, நம்ம அஜித் தானே நான் சொன்னேன். அவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருந்து எவ்வளவு பெரிய ஆளாகவும் வந்து அஜித்துக்கு பெருசா ஒரு இது இல்லைன்னா கூட வந்துட்டாரு. முக்கிய தலைவி ஒரு டாப் ஸ்டார். அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாராட்ட வேண்டியது. ப்ரோ பிரசாந்துக்கு வந்து பணம் நிறைய இருக்கு அப்படின்னு இருக்கும்போது பிரசாந்துக்கு அவ்வளவு எத்தனையோ பெரிய டைரக்டர்ஸ் சப்போர்ட், கூப்பிட்டு வச்சு பேக்ரவுண்டு, கதை கேட்டுக்கலாம்ல, அவ்வளவு பெரிய ஏதோ ஆளு, படம் ப்ரொடக்ட் பண்ணி கூட. அப்படி இருந்து வர முடியாது. அதான் அஜித் அப்படி நினைக்கும் போது கொஞ்சம் பாராட்ட வேண்டியதா இருக்கு. கார்த்திக் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ வந்து பெரிய லைஃப் அப்படி இல்லை. அஜித்தும் தெரியாதுங்க அப்படிதாங்க, அவங்க லைஃப் எப்படி ஆச்சு விஜயும் என்னாச்சுன்னு அப்படிதாங்க, நமக்கு எல்லாருமே தெரியாது. அப்படிதாங்க. அவங்க விஜய் வந்து அவங்க அப்பா அது படத்தோட நமக்கு தெரியாது. காட்டிலும் தனியா படம் பண்ணி தாங்க அவர் ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வந்தாங்க. ஆமா, அப்படி இப்படின்னு வந்து ஒரு டாப் ஸ்டார் ஆயிட்டா பிரசாந்தாரா அது முடியுது. பிரசாந்த் முன்னிலாங்க அப்பாவோட ஒரு எல்லாருக்கும் ஒரு பேட் டைம் வர மாதிரி தாங்க, அது உண்மைதான். பட் அவரு கொஞ்சம் அந்த அவர் போய் நாங்க ஒரு கலைஞர் வசனத்துல வந்து பொண்ணு சங்கர்லாம் அடிச்சிட்டு இருந்தாருங்க ஐயோப்பா அந்த டைம்ல. எவனாலும் நடிப்பாரா இருக்கு, அதுல எவனாலும் போய் இல்ல நடிப்பாரா. மம்முட்டியா அதெல்லாம் நடிச்சு அந்த ஆமா, டைம்ல மம்பட்டி ரொம்ப ஏத்தி அதுல பாட்டு ஒண்ணு சூப்பரா இருக்கும். அவங்க சிம்பு அப்பா சிம்பு பாடியிருப்பாரு. பாடியிருப்பாரு, சரியான மம்முட்டியான்னு பாட்டு, டைரக்டர் சூப்பரா அவங்க அப்பா நடிச்ச படம். ஆனா ப்ரோ அந்த பேய் டங்க படம் டங்க பேய் டங்க படம் நல்லா இருக்கும்ல, மம்முட்டியா இடி ஷாக்கு இல்ல. அந்த மம்முட்டியா கரெக்டா அந்த ஷாக் ஒஸ்தி ஆமா ஆமா, டைம்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த அது கூட ஓகே. செம்மையா பொன்னியின் இருக்கும் சூப்பரா செல்வன் பாட்டு. தான் இருக்கும். ஏத்துக்கவே முடியாது. பொன்னியின் தமன் செல்வன் மியூசிக் ஏத்துக்கவே தானே. முடியாது. ஆமாமா ஏங்க. ஆனா சூப்பரா இருக்கும். ஷாக்கு தானே அந்த படம் தெரிக்கிட்டு பேய். இருப்பாங்க. சிம்புலாம் எங்கேயோ போக வேண்டியது கார்த்தி. இன்னைக்கு இது வந்து ராயன் தனுஷ்லாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்க வேண்டியது. இதே மாதிரிதான். ஆனா இதுக்கு தப்பு யார் மேல? சிம்பு மேலதான். இதுல யார் இல்ல மேல அது தப்பு சிம்பு சொல்லுங்க? தான். ஆனா அவர் எல்லா மேடையில போயிட்டு என்னைய வந்து அழிச்சிட்ட நிறைய பேர் தடை பண்றாங்க. நேத்து வந்து ஆளு சிவகார்த்திகேயன் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கா. ஆனா ப்ரோ இந்த கரெக்டா படம் சூஸ் நல்லா பண்ணி. இருக்கும்ல இல்ல ஷாக்கு. இப்ப நேத்து ஒரு இந்த நாள் இன்னுமையா எஸ்டிஆர் வந்து 48க்கு சிம்பு 14 தான் வருஷம் ஆச்சு. ப்ரொடியூஸ் அப்படியே பேசிட்டு பண்ணுவாங்கங்கிறாங்க. இருக்கோம். அப்ப வந்து சிம்பு வந்து என்னதான் இருந்தாலும் கார்த்தி ஒரு பினான்ஸ் உதாரணத்துக்கு சொல்லும் போது கொடுத்துருவாங்களா? அப்படித்தானே சொல்லுவாங்க. இவ்வளவு காசு ஏன்னா நீ அப்படியே சொல்லிட்டு இருப்பீங்களே எப்ப பார்த்தாலும். 12 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஆனா ப்ரோ சிவகார்த்தியின் ப்ரோ சினிமாக்கு வந்து இல்ல என்னதான் இருந்தா ஷாக்கு நல்லா அதுக்கு முன்னாடி இருக்கும்ல. டிவி. சிம்பு அப்புறம் என்ன? ஷாக்கு தானே அந்த படம் பேரு, சிம்பு பிரசாந்த் படம் பேரு, அந்த பேய் படம். ஷாக்கு. ஆமா இல்ல அப்போ ஒரு மீனா இதெல்லாம் மீனா சொன்னாங்களே கார்த்தி, தனியா நடிச்சிருப்பாங்க. போய் படம் பார்த்தா காசு தருவாங்க. அதெல்லாம் உண்மையா? அந்த சும்மா பேப்பர்லாம் போட்டுருந்தாங்க. ஆமாமா ஷாக்குக்கு அவ்வளவுதான் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அந்த படம் அப்படிதான் இருந்துச்சு. ஓப்பனிங்கே இருந்துச்சு அந்த இல்ல படத்துக்கு. நானா ஃபுல் பேப்பர் எல்லாம் தியேட்டர் போட்டுருக்காங்க. ஃபுல்லாவே தனியா போய் போய் பார்த்தேன். பார்த்தோம்னா இவ்வளவு இதுன்னு இது மாதிரி பைசா தராங்க அது மாதிரி. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் இல்ல ப்ரோ, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் அப்படின்னு பயங்கரமா இருக்கும். சொல்றேன். இல்ல இல்ல உண்மை அந்த அந்த படத்துக்கு டைம் பில்டப் அதிகமா பயங்கரமா இருந்துச்சு இருந்துச்சுங்க. அந்த படம். அது ஒரு இது. பில்டப் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பில்டப் இருக்கு ஒருத்தர் இல்ல அப்புறம். கார்த்திக் ப்ரோ கார்த்திக் ப்ரோ எது ப்ரோ? இந்த AAA டைம்ல ஷாக் ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, சிம்பு சைட்லயும் மைக்கேல் மைக்கேல் டிராப்பன் ராயப்பன். சைட்லயும். இது வந்து யார் சைடுல போய் பிரச்சனை? ஏன்னா மைக்கேல் டிராப்பன் வந்து சிம்பு தப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சிம்பு வந்து என்னடா நான் அப்படி பண்ற ஆளான்ற மாதிரி ஒரு இவர் ஆதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இது ரெண்டுத்துல யார் சைடு போய் பிரச்சனை? ரெண்டு பேரு பக்கமும் ப்ரொடியூசர் சைடு என்ன போய் பிரச்சனை? எப்படி கார்த்தி ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ண முடியும்? இப்ப நீ வந்து ஷூட்டிங் வரலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு. வரலன்னா என்ன பண்ணணும்? கேட்டுதான் பண்ண முடியும். என்ன மிஞ்சி பண்ண முடியும்? இருக்கிறத வச்சு பண்ணிட்டு போக. வட்டிக்கு வாங்கிருக்கிறாங்கல்ல கார்த்தி. சரி கார்த்திக் ப்ரோ, இப்ப இந்த அந்தகன் நீங்க இதுக்கு முன்னாடி பல வாட்டி நீங்க இதுல சொல்லியிருந்தப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, டைம் பாஸ் கேட்டப்ப நீங்க அது பிசினஸ் ஆகல, எல்லாமே இந்த மீதி பிலிம்ஸ் அதாவது ரீமேக் எல்லாம் ஓட்டிட்டு வந்துருச்சு, அதனால பிசினஸ் ஆகலன்னு சொன்னீங்க. அதனாலதான் ஒரு டிலே ஆச்சு. அவங்களுக்கு பணமே இருந்தாலுமே அதனால டிலே ஆச்சு. அதுக்காக வெயிட் பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா இந்த படத்தை வந்து பெரிய ஹிந்தியில வந்து இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த படத்தை தெலுங்குல வாங்கி, மலையாளத்துல வாங்கி, கன்னடத்துல வாங்கி எல்லாரும் ரீமேக் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் வித்த படத்துல ஓடவே இல்லை மலையாளத்துல. பிருத்திவிராஜ் இல்லம்மா, எல்லாமே இல்ல ஓடிடில மலையாளத்துல வந்துருச்சுங்க. கோவிட் எல்லாமே டைம்ல ஓடிடில வந்துருச்சு. எல்லாமே ஓடிடில வந்துருச்சுங்க. அந்த டைம்ல வந்து அந்த படம் பெரிய ஹிட். இந்தியாவில் பெரிய ஹிட்டான படம். இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட படம்.
ஸோ அப்போ எல்லாருமே வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் வந்து எல்லாம் பண்ணி ஓடிடியில் கரெக்டாக விற்றுட்டாங்க. பட் இங்கே மட்டும் இவங்க பெரிய ரீச் கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. தமிழ் சினிமாக்கு தமிழ் லாங்குவேஜுக்குன்னு வந்து பெரிய ரீச் கொடுத்து வாங்கிட்டாங்க. பெரிய செலவும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பெரிய செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. ஒன்றும் லோ பட்ஜெட்லாம் இருக்காது. நல்லா செலவு பண்ணி நல்லா பயங்கர ஒரு குவாலிட்டியா பெரிய ஹீரோ படம் எப்படி இருக்குமோ அது பயங்கர குவாலிட்டியாக தான் இருக்கும். இந்த படமே அப்படிதான் இருக்கும். அப்படி செலவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும்னு நினைச்சாங்க. பட் அது எல்லாமே என்னன்னா ஆகலை. என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ட அந்த கண்ட்ரி இருக்கு, அந்த அது ஒன்று இருக்கு. அவன் ஹிந்தியில் வச்சிருக்கான். எல்லா லாங்குவேஜ்லையும் அவன் பார்த்துருவாங்க. அமேசானில் இந்த மலையாளம் ரீமேக் படம் இருக்கு, பிருத்திவிராஜ் நடிச்சது. தெலுங்குல யாரோ நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது ஹாட்ஸ்டார்லேயே எல்லா ஓடிடி சேனல்லையும் வந்து இந்த படத்தோட ஒரு விஷன் இருக்கு. ஸோ இந்த படத்தை யாரும் வாங்குறதுக்கு முன்னும் வரல. அதுக்கப்புறம் ஓடிடி மார்க்கெட்டு குறைஞ்சி போச்சு. அதில் மாட்டிச்சு இந்த படம். ப்ரோ கார்த்தி ப்ரோ, நான் இடையில சிவி 2 ட்ரைலர் பார்த்தேன். அது வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சா எப்படி? சிவினா சிவிங்க பேய் பழைய படம், ஹாரர் படம் ஹாரர் படம். எடுத்தாங்கன்னா என்ன? கார்த்தி ப்ரோ உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியல அப்படி என்ன படம் அது? சிவின்னு பேய் படம் ப்ரோ, பயங்கரமா இருக்கும். சூப்பரா இருக்குமே, வேற லெவல் இருக்குமே பழைய பேய் படம். அது தலை மேல ஏறி உட்காந்துருக்குமே தலை ப்ரோ, மேல பேய் பேய் உட்காந்து, கழுத்து மேல பேய் உட்காந்துருக்கும்ல. கழுத்து மேல. ஆனா ரொம்ப பழைய படம் அது, 2006 சம்திங். நான் அந்த பார்த்தது படம் பார்த்தா இல்லையா? அந்த படம் சூப்பரா இருக்கும். நானே பார்த்திருக்கேன். பயங்கரமா இருக்கும். தமிழ்ல வந்து கடைசி சீரியஸான நல்ல யாரு பேய் படம் ஹீரோ தாங்க. அதுல? ஐயப்பா இப்ப எந்த ஓடிடில பார்க்கலாம் அந்த யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல இருக்கு, சூப்பரா இருக்கும். கண்ணாடி பார்க்க கார்த்தி ப்ரோ, தெரியும் தமிழ்ல வந்து கழுத்து மேல சீரியஸான நல்ல பேய் படம் இந்த படம் தான் ப்ரோ. காமெடியே இருக்காது, சீரியஸா போகும், நல்லா பயமா இருக்கும். சிவி ப்ரோ படம் பேரு சிவி. ஆமா, கண்ணாடியில பாப்பாய் அப்பதான் தெரியும். பாருங்க ப்ரோ, யூடியூப்ல இருக்கு. ஐயப்பன் ப்ரோ, அந்த போர்வையை பார்த்தாலே பயம் வந்துரும்ல. போர்வைகளுக்கு அங்களே தனியா இருக்கிற தூக்கம் வராம இருக்கிறோம். ஏங்க அது மாதிரி பேய் மொரட்டு பேய் படம் ராபின்சன் போய் பாத்து தனியா இருக்கியா? என்னாச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சா? உன்ன மாதிரி ஆளுக்குள்ள பேசினா என்ன டைவர்ஸ் ஆகுமா? இவருக்கு ஃபேமிலி இன்னும் ஊர்ல இருந்து வரல, உடனே டைவர்ஸ் ஆயிடுச்சா? இல்ல ஒரு சந்தோஷம் உனக்கு? கார்த்திக் ப்ரோ, இல்ல கொஞ்ச நாளாவே வந்து நீங்க கல்யாணம் போற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஸ்பேஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கும், இல்ல தூங்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. 6 மாசம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உண்மையா என்ன? என்ன செருப்பால அடிச்சானு இந்த பசங்க திருப்பி வந்துடுறானுங்க. டேய் எனக்கு கல்யாணம் போகுதுரா சொன்னான்னு கேட்க மாட்டேங்கிறானுங்க. இல்ல பொண்ணு ஒரு நாள் திடீர்னு கல்யாணம்னு சொல்ல போறோம், அப்பதான் ஸ்பேஸ க்ளோஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். என்ன கார்த்தி? ஆமா, நீங்க பொங்கலுக்கே ஸ்பேஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியலங்கிறீங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்களும் ஆசைப்படுறதா? அப்படிலாம் இல்லப்பா, சும்மா ரேண்டமா சொன்னதான் ப்ரோ. அது எப்படி இந்த வருஷத்துக்குள்ள ஆகுன்ற மாதிரி சொன்னீங்க? அடிக்கடி அதான் சொல்லிருக்கீங்க. எங்க அம்மாக்கு வயசாகுது, அவங்கள பாக்கணும். ஒன்னும் புரியுது, எவனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைலாம் இல்ல, ஜாலியா சுத்திக்கிட்டு. இல்ல, எங்களுக்கு தலை பொங்கல் மாதிரி உங்களுக்கும் தலை பொங்கல் இருக்கும் போல. கார்த்தி ப்ரோ, மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கஷ்டம் தான் நினைக்கிறேன், நைட் எல்லாம் ஸ்பேஸ் நடத்துறது இல்ல. இல்ல நான் ஒரு விஷயம் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன். எங்க அம்மா ரொம்ப அவங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணி எப்போ பேசும்போது டெய்லியும் பேசுவேன். எங்க அம்மா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, சரி ஓகே சரிம்மாப்பா இந்த வருஷத்துல பண்ணிடுமான்னு சொல்லியிருக்கேன். அதனால அதை வச்சு சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. அது நடக்காம போதான், இப்படியே இருக்கலாம், நம்ம மோடி மாதிரி உணர்ந்துடலாம் லைஃப்ல. குரு எஸ்.ஜே. சூர்யா பேச்சுலரா அந்த வாழ்க்கையில எவ்வளவு சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு சாதிக்க வேணாம் எனக்கு, அப்படிலாம் ஒண்ணு ஆசை இல்லை. கார்த்தி அந்த மாதிரி யோசிச்சிரு கார்த்தி, ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. யூ கேன் பி. இல்ல நீங்க வேற மாதிரி கூட யோசிக்கிற, எப்படி யோசிக்காதீங்க. வேற மாதிரிலாம் யோசிக்கலைங்க. சரி நம்ம வந்து இவ்வளவு நாளா பேச்சுலர் லைஃப் ஓட்டோம். அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், சரிம்மா ஓகே இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால ஒரு கட்டத்துக்கு மேல பொண்ணே பார்க்காம இருந்தேன். சரிம்மா நீ பாருமா அப்படின்னு சொன்னேன் எங்க அம்மாட்ட 2 மாசம் முன்னாடி. பார்த்தாங்கன்னா ஊருக்கு போனா ஏதாவது பார்க்கணும், அதுக்காக சொன்னது.
கரெக்ட். எல்லாம் சூட் ஆனா எல்லாம் இதானா ஓகே, அவ்வளவுதான். அப்படி யோசிங்க ப்ரோ அது ஒரு வழி பாதை. ஆனா நீங்க திரும்ப பேச்சுலரா இருக்கவே முடியாது. இதுல ரஜினி மாதிரி பேசியிருக்காரு. இந்த ரஜினி இந்த கார் இல்லாத போது இந்த சூப்பரா இருக்கு. என்ன பண்ண முடியும் அதுக்கு? எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஓட்ட முடியும்? ப்ரோ பட் உங்களுக்கு இந்த பேச்சுலர் லைஃப் தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, இதான் பிடிச்சிருக்கு. என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு? அப்படியே இரு ப்ரோ ஜாலியா. SS டுவெல்லுக்குலாம் கல்யாணம் ஆகிட்டு அப்படியே இருக்கிறது நான் ரெடிங்க. SS டுவெல் உங்களுக்கு எல்லாம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருக்கு தானே? ஆமா அதான் அப்படியே இருப்பா ஜாலியாங்கிறீங்க. ஏன் ப்ரோ இப்படிலாம்? ப்ரோ மேரேஜ் ஆனாலும் சந்தோஷமா இருங்கன்னு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம பிரதருக்கு இதையும் பாசிட்டிவ் சொல்றேன், நெகட்டிவ் சொல்றேன். ஒன்னும் நான் தப்பு சொல்லு. அப்ப நீங்களே என்கரேஜ் பண்ணலாம். நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அவன் தான் நம்மளை கழுவி ஊத்துவான். நான் என்ன கழுவி ஊத்துனேன்? டைவர்ஸ் ஆயிடுச்சா இன்னைக்கு வந்து நான் அனானமஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க, பாத்துக்கோ எங்க வீட்டுல. இப்ப இல்ல ப்ரோ இவரு மேல ஷேர் பண்ணிருக்காரு அந்த படம். என்ன படம்? அந்த சிவி அந்த ஹாரர் படம். மொட்டை படம் பாருங்க அந்த படத்தை. கண்டிப்பா பாருங்க ப்ரோ. என்ன படம்? சிவியா? ஓஹோ ஆமா ஆமா. இந்த அளவுக்கு பில்டப் பண்றீங்க. சரி பாத்துறேன் நாளைக்கு. சீரியஸா இருக்கும் ப்ரோ இந்த படம். நல்லா பயங்கரமா இருக்கும். காமெடியே இருக்காது, சீரியஸான ஒரு பேய் படம் அது. ஒரு மாயா யாவரும் போர்வையை பார்த்தாலே பயப்படுவீங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ போர்வையை பார்த்தாலே பயப்படுவீங்க. எங்க அவரை பார்த்தா பேய்க்கு பயப்படுற மாதிரியே இருக்கு. பேயெல்லாம் பெருசா பயம்லாம் இல்லைங்க. அது என்னென்ன காரணம்? பேச்சுலரா இருந்து பழகிட்டாங்க, ரொம்ப வருஷமா தனியா இருந்துட்டான்ல, அதனால இந்த பேய் பயம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு இந்த அரண்மனை காஞ்சனா சீரிஸ் பார்த்தே பேய் பயம் போயிடுச்சு. பேய் பயன்றத பேய் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. மரியாதை சந்தான சொன்ன மாதிரி வா வந்து உட்காந்து 2 இட்லி சாப்பிட்டு போ, அது மாதிரிதான் சொல்றோம். அந்த மாதிரிதான் என்ன மூஞ்சில என்ன தக்காளி கொட்டி இருக்கு, அந்த சைடு போய் உட்காந்து போய் நில்லு, அது மாதிரிதான். கார்த்தி ப்ரோ உங்களுக்கு மாயா படம் எல்லாம் பிடிக்குமா? ஆமா நயன்தாரா படம். ப்ரோ நைட்டு தனியா உட்காந்து பார்த்ததான் ப்ரோ தெரியும். இந்த படத்தோட எஃபெக்ட் எதுவரை இருந்துச்சுன்னா, நான் எல்லா படத்தையும் பேய் படத்தெல்லாம் தனியா வந்து பாக்குறேன். பயமா இருக்குண்ணா. ஆமா ஆமா கார்த்தி ப்ரோ இந்த படத்தோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நினைத்தாலே விட்டு போடணும் போடுறீங்க. நான் வந்து சேலத்துல இருக்கும்போது, சேலத்துல இப்ப இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, வீடு வந்து எங்க இருக்குன்னா சுடுகாடு தாண்டி போனாதான் வீடு. சேலத்துல டிவிஎஸ் இருக்கும், டிவிஎஸ் பக்கத்துல சுடுகாடு தாண்டி போனாதான் எங்க வீடு. அந்த ரோடு தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு ரோடு இருக்கு, அந்த ரோட்டுக்கு போனா போலீஸ்ல இருப்பாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு போவோம் இல்லையா, தண்ணி அடிச்சுட்டு போகும்போது இந்த ரோட்டுக்கு போயிடுவோம். அப்போ வண்டியில இருக்காதுல்ல, மேக்சிமம் நடந்துதான் போவோம். டெய்லி இந்த பக்கமா தான் போய் அதெல்லாம் போயிடுச்சு. அப்ப சுத்தமா இல்ல, பயமே இல்லை. அங்க போயிட்டு நான் உட்காந்து அங்க உட்காந்து இல்ல ப்ரோ பயப்படுறது அது வேற ப்ரோ. பட் படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்தை பார்க்கும்போது ஓகே, பட் அந்த பேய் பயெல்லாம் வந்து தனியா இருந்து படம் பார்த்து தனியா நான் சொல்றேன் அதெல்லாம் பழகி போச்சு. எனக்கு எதுவரை இருந்துச்சுன்னா, இதே ஹீரோயின் நினைத்தாலே இன்னைக்கு ஒரு படம் இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிருத்திவிராஜ் இதெல்லாம் நடிச்சிருப்பாரு. ஆமா, இந்த படத்துல அழகாய் போகுதுன்னு ஒரு பாட்டு இதே ஹீரோயின் வந்திருப்பாங்க. இந்த எஃபெக்ட் எப்பவுமே இருந்துச்சு ப்ரோ. அவங்கள பார்த்தாலே எனக்கு சிவி ஞாபகம். ஐ மீன் அதே ஹீரோயின், சிவில நடிச்ச அதே ஹீரோயின். அவங்க இன்ட்ரோடக்ஷன் கழுத்துல இருக்க மாதிரி போவாங்க. பேய் கட்ட மாதிரி தான் கட்டுவாங்க. இன்னைக்கு அண்ணா பாட்காஸ்ட் ரெடி பண்ணிட்டே இருக்காரு முடியும். கார்த்தி ப்ரோ நீங்க போறது பாட்காஸ்ட்க்கு? ஆமா கார்த்தி, போயிருவோம். இங்க வீட்டு தானே வச்சிருக்காரு, வச்சிருக்காரு.
பொருள் வீட்லயா? வீட்டுல தான் ரூம் அந்த ரூம் தான் நான் அந்த காமிச்சாரு அந்த ரூம் தான். அங்கதானே ஒரு நாள் போய் செஞ்சுட்டு வந்துருவோம். முடிச்சு விட்டு வந்துருவோம். ஆமா, ஒரு நாள் போய் எல்லாம் மொத்தமா முடிச்சு விட்டுரும். அவர் தான் லட்ச லட்சமா செலவு பண்ணிருக்காரு. கார்த்தி ப்ரோ அண்ணன் மொத்தமா பாட்காஸ்ட் பண்ண விடாம பண்ண போறீங்க, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இந்த மொட்டை மாடி விஜிஎஸ் இது மாதிரி அது மாதிரி கான்ட்ரவர்சியா எல்லாத்தையும் பேசி விட்டு எதையுமே எடிட் பண்ண கூட அப்படியே போட வச்சிரும். எல்லாத்தையும் பேசி விட்டுரும். ஒன்னும் நான் அரெஸ்ட் ஆகணும், இல்லை அன்ரெஸ்ட் ஆகணும். அவ்வளவுதான். சவுக்கு சங்கர் ஃபிளிக்ஸ் மாதிரி அரெஸ்ட் ஆகணும். ஓகே தான். ரெண்டு பேரும் சவுக்கு ஏன் கூப்பிட கூடாது? இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு. சவுக்கோடியா ஃபெலிக்ஸ்னு வெளில வரலையா? ஃபெலிக்ஸ்னு வரலையா? சவுக்கு பேசின சவுக்க விட்டுறியா? அவனை அந்த ஆள விட்டு தொலை. இந்த பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ்னு வெளில வரல. அண்ணகிட்ட சொல்லி பிரசாத் ஃபெலிக்ஸ் இது மாதிரி ஒரு பெரிய ஆளை பண்ணி நீங்களும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுங்கன்னு சொல்லிடும். புரியுதா இல்லையா? நானே முடிச்சு விட்டுறது அண்ணன். வேணா கார்த்தி ப்ரோ வேணும்னா பாரிசாலனை ஃபர்ஸ்ட் கூப்பிட சொல்லுங்க, அவர் ஏதாவது பேசுவாரு. செமையா இருக்கு ப்ரோ. ஐயோ பஜ்ஜி கடை காணும் பாரு. பிரசாந்த் பாரிசாலன் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. பஜ்ஜி கடை இல்ல, பானிபூரி கடை இருக்கு. ப்ரோ ஃபெலிக்ஸ் வரையவும் தரல இல்ல, அவர் கொஞ்சம் அக்ரெசிவா தான் பேசுவாரு பாரிசாலன். ஏங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருப்பாருங்க அவர். என்ன சார்? இல்ல ஃபெலிக்ஸ் வரையவும் தரலங்களா? இல்லைங்களா? வரலையே இன்னும் அவரு. இன்னொருத்தர் இருப்பார்ல ப்ரோ அந்த சேனல்ல. வருணா கண்ணாடி போட்டு ஒருத்தர். அவர்தாங்க ஃபெலிக்ஸ். அவர்தான். வணக்கம் தோழர். சொல்லுங்க தோழர். ரெண்டு தோழர் உள்ளதா இருக்காங்க. பக்கத்துல அங்க பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. கார்த்திக் ப்ரோ, இந்த சாட்டை திருமுருகன் ஒரு பாட்டு பாடினாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் சீமானும் அதே பாட்டை பாடினாரு, அவரை அரெஸ்ட் பண்ண முடியல. இது மாதிரி போறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி பெரிய ஆக்கிட கூடாது. புரியுதா இல்லையா? இல்ல ப்ரோ, அந்த சாங் ஆல்ரெடி கேசட்ல வந்த சாங், அததான் பாடுங்கன்னு சொன்னாங்க, அதனால விட்டுட்டேன். ஏரியன்ஸ் களத்துறையிலாம் அந்த சாங் தான் போடுவாங்க ஆல்ரெடி இருக்காது. அந்த காலத்துலலாம் அப்படிதான், அவங்களே ஓனா ஒரு சாங் ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க எதிர்கட்சியை சுற்றி. அவங்க கட்சி மீட்டிங்லாம் அந்த பாட்டை தான் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி யாருக்கும் தெரியல. கார்த்திக் ப்ரோ, இந்த மக்கா மிஷின் ரீசெண்டா வந்துச்சுல ப்ரோ, அந்த பாட்டு இந்த பாட்டை சொன்னீங்களா நீங்க முன்னாடியே ஏதோ கேட்டீங்க? ஆமா, இந்த படத்தை முன்னாடியே கேட்டேன். அப்பக்கே நல்லா இருந்துச்சுங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்குலாம்? எனக்கே கொஞ்சம் சுமாரா இருக்கு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த அந்த மெயின் லைன் நல்லா இருக்கு ப்ரோ, பட் அதை தவிர கொஞ்சம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. ஆமா. பிளஸ் வீடியோ டான்ஸ், ஜெயம் ரவிக்குள்ள டான்ஸே வரல சுத்தமா. ஒரு காலத்துல எப்படி ஆடிட்டு இருந்த மனுஷன் ப்ரோ. ஆமா, ரொம்ப சுமார் தான். இல்ல, நல்லா இருக்கிற சாங்ல சிங்கிளா விடுவாங்க. ஆனா இது கேட்கும் போது நல்லா இல்ல. இது எப்படி விடுறாங்க? அந்த கல்யாண சாங் விட்டுருக்கலாம், அதுவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இந்த ஹிஸ் நேம் இஸ் ஜான், இந்த துருவ நட்சத்திரம்ல பால்டபா படிப்பல, எனக்கு அது பெட்டரா இருந்தது. அது சூப்பரா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அது மியூசிக், ஹாரிஸ் மியூசிக்குமே சூப்பரா இருக்கும் அதுல. இல்ல, அந்த சாங் வந்த புதுசுல நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். நானே நெகட்டிவா தான் சொல்லியிருந்தேன் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் கேட்க நல்லா இருந்துச்சு. ப்ரோ, இதுக்கு மேல அந்த படம் அந்த படத்தை பார்ப்பாங்களா என்ன? என்ன படங்க? துருவ நட்சத்திரமா?
ட்ரை பண்ணிருக்காரு, பார்ப்போம். இல்லை முயற்சி பண்ணி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பேசுவோம். ப்ரோ எவ்வளவுதான் ப்ரோ கூடி அந்த படத்துக்கு பிரச்சனை? திருவு நட்சத்திரம். ஸோ அது 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 பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆகும். அதுதான் மெயின். இப்போ நீங்கள் 100 ரூபா தரணும் ஒரு இடத்துக்கு, ஓகேவா? எவ்வளோ தான் கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, எவ்வளோ தான் கொடுப்ப கடன்? ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆகணும் இல்லை. ஓடிடி விற்கணும், டிஜிட்டல் விற்கணும். இல்லைங்க என்னால் 40 ரூபா தர முடியும், 50 ரூபா தர முடியும், ஏதோ ஒன்று இருக்குங்க இல்லை. 0வா இருக்கு, அதுதான் பிரச்சனை. இப்போ கை காசு யாரும் போட்டு இப்ப இந்த வாங்க ஆக்டிங் எல்லாம் பண்றாருல ப்ரோ, அதுல எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி பண்ண முடியாது. அப்புறம் எப்படி ப்ரோ ஒரு தடவை ரிலீஸ் டேட்லாம் போட்டு டிக்கெட்லாம் சேல் பண்ணி அதுக்கப்புறம் நின்னுச்சு? ஸோ எல்லாமே வித்தரலாம் நினைச்சாரு, ஆனா விற்க முடியல. அப்போ நல்லா ஓடிடி மார்க்கெட்லாம் முன்னாடி கொஞ்சம் இருந்தது, இப்போதான் சுத்தமா யாரும் மதிக்கிறது இல்லையா. அப்புறம் இப்போ இந்தியன் 2க்கு அப்புறம் நிறைய அஃபெக்ட் ஆகுமா ஓடிடி மார்க்கெட்டு? ஆல்ரெடி எஃபெக்டாக தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும், பெட்டரா அஃபெக்ட் ஆகும். அதுதான் ப்ரோ ஹையஸ்ட் தமிழ் சினிமால. ஆமா, இப்போ தனிக்கு 6 வாரம். இன்னும் இந்தியன் 3 வாங்கல இல்ல ப்ரோ அவங்க நெட்ஃபிளிக்ஸ்? வாங்குவாங்களா? வாங்கினா என்ன வருது? இல்ல இந்தியன் 3 இப்போ ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? இப்போ இவ்வளோ நெகட்டிவ் டாக் அப்புறம் அது படம் எடுத்துட்டாங்க, கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். அது கொஞ்சம் டிலே ஆகும். ஹாய் கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ் விட்டு போய். மறுபடியும் அகைன் வந்திருக்கேன். சொல்லுங்க உமர். இல்ல ஒரு பயங்கர அடிக்டா இருந்துச்சா, டெய்லி தூக்கம் இதுவாச்சு. அதனால உங்களை எல்லாரையும் பிளாக்ல வச்சிருந்தேன். சரி கேட்கக்கூடாதுன்ட்டு. ரீசெண்டா எதிரே பார்த்தேன், அதுல வந்து நீங்க ஸ்பேஸை க்ளோஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தீங்க. சரி இருக்கிற லாஸ்ட்ல வந்துட்டு போலான்ட்டு. என்ன கொடுமையா இருக்குன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் சொன்னதுங்க. பண்ணலாம், பண்ணிடுவேன் முன்ன வர சொன்னதுங்க. அது இப்ப தளபதி 2 படம் தான் நடிக்க போறாருங்கிற மாதிரி ஹைப் மாதிரி ஏங்க இதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரிங்க, நான் தான் அரசியலுக்கு வருவேன் அந்த மாதிரி. இது சோ அந்த அரசியலுக்கு மாதிரி வர இப்ப போறேன், ஹைப் நான் ஆயிடுச்சு. அரசியலுக்கு வருவது உறுதி கார்த்திக் ப்ரோ அந்த மாதிரி. கிளம்புறாரு தேதி பின்னர் அப்படின்னு ஹைப் அறிவிக்கப்படுமா? ஆயிடுச்சு. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தான். ஆமா, அரசியலுக்கு வருது உறுதி, ஸ்பேஸை கோர்ஸ் பண்றது உறுதி. அது எப்பன்னு தெரியாது, அந்த மாதிரி தான். இல்ல ப்ரோ, ஆனா ஹைப் ஏறிடுச்சு இல்ல, கார்த்திக் ப்ரோ க்ளோஸ் பண்ண போறாருன்னு ஒரு சொல்றாங்க. ஐபிஎல் அநியாயமா இருக்கு, ஒரு ஐப்பும் கிடையாது. இதே மாதிரி ஒரு 2 மாசம் முன்னாடி நடந்த எல்லா விஷஸ் எல்லாம் போட்டாங்க ப்ரோ. அப்பப்போ அந்த மாதிரி கிளப்ப வேண்டியதானே, அந்த மாதிரி தான். ப்ரோ எல்லாம் டைமை ப்ரீபான் பண்ணலாம்ல, ஒரு 7 மணி 8 மணிக்குன்னு சொல்லிட்டு. ஈரடா தெரியாதனமா ஒரு 4 நான் நாள் முடி சொன்னேன் சொல்லி ரவி தொலைஞ்சிட்டேன் உங்ககிட்ட. பண்றேன். ஆமா, 4 நாள் முடி தெரியாதனமா சொல்லிட்டேன். என்னப்ப ஏங்க அவர் கல்யாணமே கண்டிப்பா நடக்கலங்க போவோம் ஒரு. விடுங்க. அப்பா சாமி சாவுலாம் விடுவீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா தானே இருக்கோம். இப்ப டெய்லி பேசி தானே இருக்கோம். இதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவோம். என்னப்ப கார்த்திக் ப்ரோ அப்படி ஒரு உங்க சம்பவம் ஃபேன் பேஸை நடந்தா பார்த்தா சொல்லிட நீங்க ஏங்க போறேன். பொண்ணு அமைதியா பார்க்க இருங்க. ஸ்டார்ட் பண்ண நானே ட்ரிப் போடுறேங்க, விடுங்க போதுமா? இவங்க கூட தான் இருக்கேன், இவனுங்க எனக்கு தெரியும். ஐயப்பன் தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. கார்த்திக் ப்ரோ இப்ப இந்த விடாவச்சு ஷூட்டிங் இன்னைக்கு அசர்பைஜான் முடிஞ்சிருச்சுன்னாங்க. சோ இப்ப தீபாவளி ஆன் ட்ராக்ல மாதிரி தான் ஷூட்டிங் பண்ற மாதிரி தெரியுது ப்ரோ. என்ன வந்துருமா? இல்ல தம்பி, தீபாவளி டவுட் தான். ப்ரோ இந்த ஃபயர் சாங் ஹைதராபாத் பத்தி ஷூட்டிங் ஏதாச்சும் மட்டும் கேட்டீங்களா? முடிச்சிருக்காங்க ப்ரோ 2 வாரத்துல. இல்ல என்னன்னா, இப்போ ராஜ்கமல்ல வந்து டேட் கேட்காமலாம் கூப்பிட மாட்டாங்க அப்புறனுக்கு. ஸோ அதனால விடாம வச்சு தீபாவளி டவுட் தான், பார்ப்போம். ப்ரோ எதனால ப்ரோ ஏன் இவ்வளவு ப்ரோ டிலே 2 ஆகுது? க்ரூவே வரலாம்ல? என்னது? இல்ல எதனால இவ்வளவு டிலே ஆகுது விடாம வச்சு? டைரக்டர் ஏதாவது லேட் பண்றாரா எப்படி?
டைரக்டர் தான். கார்த்தி ப்ரோ அமரன் பேன் இண்டியானா என்ன? இல்ல அதெல்லாம் இல்ல. தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. பேன் இண்டியாலாம் இல்ல. ஏன் ப்ரோ 2 படமே வரலாம்ல? இப்போ ஒரு அஜித் படம், சிவராஜ் படம் வரக்கூடாது? ப்ரோ லியோ டைம்ல வந்து ஹிந்திக்கு புஷ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் ஆனா அது நடக்கல. கோட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஹிந்தியில பெருசா ரிலீஸ் பண்ற மாதிரி? கோட்டுக்கும் இருக்காது, வாய்ப்பில்லை. இருக்கும், ஹிந்தி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல, பண்ண மாட்டாங்க. ப்ரோ கோட் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டேல வருமா? ஸோ அதுலேருந்து 20 நாள்ல படம் ரிலீஸா? அந்த டேட் சொல்ல முடியாது, அதுக்கு டைம்ல வந்துடும். அப்போ தங்கலான் படத்தோட இது லைக் தங்கலான் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்ல 20ஆம் தேதியிலேருந்து இது ட்ரெய்லர் அது கூட ஓடும்ல, இன்டர்வல் பிளாக்ல எல்லாம், இன்டர்வல் டைம்ல எல்லாம் ஓடும். அப்படிலாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. அப்படி ஓடி தான் அந்த ட்ரெய்லர் ரீச் ஆகும்னு அவசியமும் இல்லை. அப்படி இல்லை, தேவையும் இல்லை, பார்ப்போம். ஏன் கார்த்தி ப்ரோ ப்ரோ பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு இந்த பிரசாந்த் மினிக்கி மினிக்கி சாங் பிடிச்சதா? தங்கலாம் நல்லதாக இருந்துச்சு அந்த சாங். எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. கார்த்தி ப்ரோ பிரசாந்த் ஏன் வரல இன்னைக்கு? தெரியலையே, தூங்கியிருப்பாரு. ப்ரோ அதித்தி சங்கரை பத்தி ஃபர்ஸ்ட் ட்ரோல் பண்ணதே அவர் தான். கடைசியில ஏன்டா ட்ரோல் பண்ணீங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்றது? அதான் அவரே சொன்னார்ல சோஷியல் மீடியா அப்படின்னு. அப்பப்போ ரிமூவ் ப்ரோ இந்த இருப்பார், ஃபயர் அப்புறம் சாங்கை நீங்க என்ன பத்தி மாதிரி சொல்றீங்க? கேள்விப்பட்டீங்க? கங்குவா? ஃபயர் சாங் ப்ரோமோலாம் வரல அந்த சாங் தான், ஃபயர் சாங். நீங்க நீங்க கூட அடிக்கடி ஸ்பேஸ்ல பாடுவீங்களா முன்னாடிலாம்? ஆமா, அது இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லை, வேற லிரிக்லாம் மறந்து போச்சுங்க. ஒரே ஒரு டைம் பார்த்தேன், ஆனால் ஞாபகம் இல்லை சரியா. கார்த்தி ப்ரோ அப்புறம் நீங்க அடிக்கடி ராக் ஸ்டார் டிஎஸ்பி ஃபயர்ல ஓடுவீங்களா? அதான் நானும் கேட்க பாட்டை வந்தேன். பாடிட்டு வர பேசுவீங்க. ராக் ஸ்டார் ஃபேனுங்க நானு. அதுதான் நான் கேட்க வந்தேன், உண்மையிலேயே நீங்க ஃபேனான்னு சொல்லிட்டு. நம்ம ஜெயசூர்யா தான் வந்தாருன்னா உண்மையிலே ஃபேனு அவங்க கிடையாது. அவங்களாம் எப்போ ராக் ஸ்டார் ஃபேனு? இப்போ நானா முன்னாடி இருந்து. எந்த படம் ப்ரோ? அவர் படம் முன்னாடி இருந்து சச்சின்ல இருந்தே சூப்பரா இருக்குங்க அவர் பாட்டெல்லாம். தமிழ்ல வில்லு கடைசி எதுக்கு சச்சின், போட்டாரு அவர்? அதே ஞாபகம் இல்லை. சிங்கம்ல தான் நம்ம வீரம், சிங்கம்லாம் தெருகி விட்டுருப்பாரு. இதுங்க சந்தோஷ் சுப்பிரமணியமும் நல்லா தான் இருக்கும். ஆமாமா, அவர் எல்லா படமும் நல்லா தாங்க இருக்கும். நீங்க ஒரு 10 படம் மட்டும் தாங்க சொல்ல முடியும், அதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும்? டிஎஸ்பி இது அப்புறம் தெலுங்குல எல்லா பாட்டும் சூப்பரா புரியல கூட இருக்கும். அந்த அவர் ஏன்டி போட்ட படம் தான் சொல்ல முடியும். தேவ் இல்லைங்க, அவர் தெலுங்குல 10 நல்லா படம் இருக்கும். போட்டிருக்காரு. என்ன படம் போட்டிருக்காரு அதான் சொல்ல முடியும். தெலுங்குல ரங்கஸ்தலம் நல்லா தமிழ்லயே இருக்கும். நல்லா தான் இருக்கும். இல்லைங்க, தமிழ்லயே நல்லா தாங்க இருக்கும். ஆனா மோஸ்ட்லி தெலுங்குல நல்லா போடுறாரு ப்ரோ. தெலுங்குல அவர் போடுற பாட்டுல சூப்பரா இருக்கு. ப்ரோ இந்த ரத்னமும் ஐ திங்க் அவர் தான் நினைக்கிறேன், பட் அது பெருசா போகல. என்ன படம்? இந்த விஷால் ரத்னம் ரத்னம் விட்டுருங்க. அது படமே கேவலமான ப்ரோ படம். சாமி 2 பாருங்க, மாயாவி அதுவும் நல்லா இருக்கும். சச்சின் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மலை சூப்பரா இருக்கும். உனக்கும் எனக்கும் அது நல்லா இருக்கும். சந்தோஷ் அது சூப்பரா சுப்ரமணியம் இருக்கும் நல்லா ப்ரோ. இருக்கும். சாங்ஸ் உனக்கு வேணும். ஆமா. வெடி அப்புறம் கூட நல்லா வில்லு இருக்கும் ப்ரோ விஷால்து. ப்ரோ கந்தசாமி குட்டியை மாதிரிங்க. கந்தசாமி நல்லா இருக்கும். குட்டி நல்லா இருக்கும். வெடி சிங்கம் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். இது வெடி வெடி, விஷால்து. வேங்கை வெடி.
அலெக்ஸ் மார்டின் படம் முக்கியம் இருக்கும், பட் சாங்ஸ் நல்லா இருக்கும். வீரம் சூப்பரா இருக்குமே. ஆமா ஆமா. இப்ப அடுத்து எங்களுக்கு குட் பேட் அக்லியில் போடுறாரு. ஆமா, புலி பயங்கரமா இருக்குமே. புலி சாங்ஸ் ஓரளவு நல்லா தான் ப்ரோ இருக்கும். வேண்டா, நான் சும்மா சொன்னேன், நீங்க வந்து பயங்கரம். சரி ஓகே. இல்ல சாங்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கும். சொன்னது விஜய் ப்ரோ. இல்ல படம் மோசமா இருக்கும், அது நான் ஒத்துக்கிறேன். அது சாங்ஸ் வந்து ஜெயசூர்யா நல்லா வந்தானே, ஜெயசூர்யா வந்தானே, இல்ல இருக்கும். ஜெயசூர்யா வந்தானே இதை வச்சு முடைக்கிடலாம் அவனை. புலி சாங் நல்லா இருக்கா இல்லையா அது சொல்லு, டிஎஸ்பி இது அப்படின்னு கேட்டுடலாம். ராக் ஸ்டார் டிஎஸ்பி இது. இல்ல படம் ரொம்ப மோசமா இருக்கும், ஆனா சாங்ஸ் நல்லா தான் இருக்கும். விஜய் ப்ரோ ஆமா, சாங்ஸுமே வேற அந்த ஃபர்ஸ்ட் ஒரே சாங் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லையே உங்களுக்கு. ப்ரோ படமே முக்கன்னு ஒத்துக்கிட்டேன், அதுக்கு மேல என்ன ப்ரோ. ஆனா புஷ்பா, படமே ஓகேன்ட்டாங்க. ஆனா புஷ்பாக்கு எப்படி இப்படி கொடுத்தான், எல்லா பாட்டுமே ஹிட், நேஷனல் அவார்ட்ல வாங்குற லெவலுக்கு அவன் ஒரு சர்ப்ரைஸா கொடுத்தான். பேன் இண்டியன் ரீச் கொடுத்தது பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கு. கார்த்தி ப்ரோ புஷ்பாக்கு டிஎஸ்பி ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லா பாட்டும். எந்த பாட்டுலயும் திஸ் இஸ் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லவே மாட்டான், அதுலயே பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. சாதாரண எல்லா பாட்டுலயும் திஸ் இஸ் டிஎஸ்பின்னு நடுவுல வரும், இதுல அந்த மாதிரி வராதனால பாட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ட்ரம்ஸ் அதிகமா இருக்கும் டிஎஸ்பியோட படத்துல எல்லாமே, கொஞ்சம் நாய்ஸ் அதெல்லாம் இருக்கும், லவுடா இருக்கும். ஆனா புஷ்பா 2 கொஞ்சம் சொதப்பல் தான் உண்மை சொல்ல போனா. கம்பேரிட்டிவ்லி புஷ்பா இல்ல இந்த செகண்ட் மெலடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல இந்த தீம் தனக்க தில்லான சாங்கும் சரி, அப்புறம் இந்த காதல் வந்தாலே சாங் சரி, ரெண்டுத்துலயுமே அந்த மியூசிக் அப்படியே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். நான் ரெண்டு சையும் பேக் டு பேக் பார்த்தேன் அந்த சாங்ஸ் சன் மியூசிக்ல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படியே அடிச்சு போட்டுருப்பாங்க. அந்த படமும் நல்லா தாங்க இருக்கும், வில்லு மியூசிக் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா அதனால தான் ஆதிக்குமே ரொம்ப லவுடா தான் ப்ரிஃபர் பண்ணுவாரு, அதனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காம்பினேஷன் டிஎஸ்பி குட் பேட் அக்லி. கங்கோல பாருங்க, மாஸ் பண்ணுவாரு ராக் ஸ்டார். ஃபியர் சாங் எதை கேட்டீங்களா ப்ரோ? ஒரு முன்னாடி பார்த்தங்க, மறந்து போச்சு சாங்கு. நல்லா தான் இருக்கும் சாங், விஷுவலாக சூப்பராக இருக்கும். பட் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு லிரிக்கல் வீடியோவா வருதா என்னன்னு தெரில. இந்த இதுல டிஎஸ்பி ஹிண்ட் கொடுத்துருப்பாப்ல ஒரு ஃபங்க்ஷன்ல, அதாவது இந்த படத்துல ஒரு பாட்டுல இப்படி ஒரு பீட் போட்டுட்டு ஏகேன்னு நடுவுல வரும் அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காப்ல. குட் பேட் அக்லியோட இன்ட்ரோ சாங் ஒரு சம் சாங் ஒரு பீட் வந்துட்டு ஏகேன்னு வர மாதிரி ஆடியன்ஸ்ட எப்படி ஏகேன்னு சொல்லுங்க அப்படின்னு, அதுலயே தெரியுது அந்த பீட்டு தான் அவர் பிளான் போட்டிருக்காருன்ட்டு. இல்ல அவர் லான்ச் ஈவென்ட்ல கூட எதுல சொன்னாரு, டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு ஒரு சாங். நீங்க விசுவாசம் டான்ஸ் நல்லா பண்ணிருப்பாருங்க. எனக்கு ஏதோ ஆத்விக் மேல பயங்கர நம்பிக்கை. ஏன் தெரியுமா? ஏன் நம்பிக்கைன்னா, ஃபேன் பாய் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்னன்னா, நீங்க ட்ரிபிள் ஏ போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சீன் இருக்கும். இவன் ஜெயில்ல இருந்து அப்படி மேல ஒரு எல்லாருக்கு ஆமா மேல இன்ட்ரோ சீன். அந்த பிஜிஎம் இது அவனுக்கு மாஸா எடுக்க தெரியும். பட் என்னன்னா, அந்த ட்ரிபிள் ஏ வந்து மத்த சிம்புவோட பிரச்சனைகள்னால ஒழுங்கா எடுக்க முடியல. ஆனா மார்க் ஆண்டனி ஓரளவுக்கு எடுத்திருப்பான். எஸ்.ஜே. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு ஃபேன் பாயா எனக்கு தெரிஞ்சு நல்லா எடுப்பான்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இப்படிதான் வெங்கட் பிரபு இருந்தாப்புல. ஆனா மங்காத்தா டைம்ல அவர் ஒரு ஹிட்டு, பெரிய ஹிட்டு, மாஸ் ஃபிலிம். அப்படி ஒரு மாஸ் ஃபிலிம் நம்ம வெங்கட் பிரபுட்ட இருந்து மங்காத்தா டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் குடுத்தாரு. ஸோ பெரிய ஹீரோ வச்சு. ஸோ அதே இது நான் வந்து ஆத்விக் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல ப்ரோ, ட்ரிபிள் ஏ வந்து படமே முடிக்கல அவங்க. அதான் நல்ல கதை ஆக்சுவலி. அங்க ஒருத்தர் சொன்னிருந்தாரு, அங்க அந்த படத்துல ஒர்க் பண்ணாரு. அது சிம்பு வந்து மொட்டெல்லாம் அடிச்சிருப்பாரு, மொட்டெல்லாம் அடிச்சு இருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் படம் எடுக்கல, பாதியிலே எடுத்து இருக்கும், அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் படம் சூப்பர் படம் வர வேண்டியது வராத இது பண்ணிட்டாங்க. தாய்லாண்டில் ஒரு ஷூட்டிங் இருந்தது, எல்லாம் ரெடி பண்ணிட்டு கரெக்டாக நாளைக்கு கிளம்புறாங்கன்னா இன்னைக்கு சிம்பு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்னாங்க. அதேமாதிரி ப்ரொடியூசர் வந்து ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாரு, சிம்பு வீட்டு வெளியே ஆள் கூப்பிட்டு வந்து ஒரே பிரச்சனை பண்ணியிருந்தாரு. அந்த ஈகோ கிளாஸ்ல தான் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு அப்படின்னாங்க. அது சுமூகமாக பேசியிருந்தா இது முடிச்சிருக்கலாம்
அவர் 2 பேருமே ஈகோ கிளாஸ்ல இப்படி ஆயிடுச்சுன்னாங்க. எங்க பேசினா கேட்டாதாங்க பேசுறதுக்கு. ப்ரோ அந்த டைம்ல எல்லாமே நான் சிங்க்குங்க, அது விடுங்க. கண்டிப்பா குட் பேட் அக்லியில வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 சீனாவது மாசா இருக்கும். படம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா 10 சீனாவது அஜித் ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷனா இருக்கும். ஏன்னா ஆதிக்கு அந்த அளவுக்கு அஜித் ஃபேன். அஜித் ஃபேன்ல வெரியன். ஆனா எனக்கு என்னமோ விடாமுயற்சி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுது. ப்ரோ எஸ்ஜே சூர்யா இல்ல ஹீரோ எனக்கு வந்து இந்த ஃபீல்ட் தான் வருது. என்ன இருந்தால் வேதாளம் வந்துச்சு இல்லையா ஒரே வருஷத்துல, அந்த மாதிரி அது இது ஒரு கிளாஸ், அது ஒரு மாஸ், அந்த மாதிரி தான். ப்ரோ அதோட எஸ்ஜே எனக்கு சூர்யா எது ஒரு மாதிரி படம் இருக்குன்னா, ஆரம்பம் வீரம் மாதிரி. இப்ப ஆரம்பம் வந்து தீபாவளி வந்துச்சு, வீரம் வந்து பொங்கல் வந்துச்சு, வித்தின் ஸ்பேன் ஆஃப் 3 months அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ எஸ்ஜே சூர்யா உங்களுக்கு ஒரு வீரம் படம் விட ஹீரோ வேதாளம் நடிக்கிறேன்னாரு, மாஸ் ஹிட் ஆச்சு. அது என்னாச்சு? அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. யாரு எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு படத்துல ஹீரோ நடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, அவரே ஆமா, டைரக்ட் பண்ணி. கில்லர் படம். அது எப்ப ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ தெரியல ப்ரோ, பேக் டு பேக் வந்து அவர் படம் நடிச்சிட்டே இருக்காரு. டேட்டே இல்லை, ஃப்ரீயா இல்லை, அவர் நடிச்சிட்டே இருக்காரு. முடிச்சுட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்போ பண்றாருன்னு தெரியல. இந்த இயர்ல சொல்றாரு. பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூல வந்து ஜூலை 2025 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த படமே இந்த இயர்ல ஆரம்பிக்கணும்னு தான் அவர் இருக்காரு. பட் அதுக்குள்ள வந்து நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கு, கமிட்மெண்ட் நடிச்சிட்டே இருக்காரு. அப்புறம் இந்த வீர தீர சூழ்நிலை எப்ப பிளான் ப்ரோ? அதெல்லாம் அடுத்த வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அது என்ன ட்ரெய்லர்லயே பார்ட் 1 போட்டிருந்தாங்க ப்ரோ, வீர தீர சூரன் அதுதான் நானும் கேட்கலாம். பார்ட் 1. அந்த பார்ட் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சா என்ன? அந்த மாதிரி இந்த கதை இருக்கும், கதை அந்த மாதிரி எடுத்து முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2 பார்ட் தான் 1 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. பார்ட் 1 அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகுமா? பட் எனக்கு என்ன அது நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே பாய், குட் நைட். வச்சுக்கலாமா? குட் நைட் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். குட் நைட் ஆல்.